உன்னுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறதற்கு தெய்வம் கொடுத்த நல்ல தருணத்திற்காக என் தெய்வனை நான் நன்றியோடு சோதனைக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். தூரத்துல இவ்வளவு காட்டுக்குள்ள இருக்கிற இடத்துக்கு நாங்க வந்து நிக்கிறோம்னா நாங்களா வர கிடையாது, கர்த்தர் எங்களை கூப்பிட்டு வந்ததுன்னா. நீங்களா வர கிடையாது, கர்த்தர் உங்கள் மேல கிருபை வச்சதுன்னா நீங்க இந்த ஆலயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. எத்தனையோ பேர் இந்த நாள்ல மருத்துவமனையில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இந்த நாள்ல மறைச்சு போயிட்டாங்க, எத்தனையோ பேர் இந்த நாள்ல பலவிதமான துக்கத்திலையும் கடன்லையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எங்களை யார் கை தூக்கி விட்டுருக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை இருக்கிறாங்க. நானும் நீங்களும் நம்பிக்கையோட வாழ்ந்து கொண்டிருப்பது தேவனுடைய கிருபை. இந்த ஆலயத்தில் அன்னை கொண்டு வந்த தெய்வம் நான் சோதரிக்கிறேன். உங்களுடைய அருமையான ஆயர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆயர் அம்மாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்க குடும்பத்தோடு கூட நானும் இருந்து தேவனை ஆராதிக்கிறோம், ஆண்டுடைய ஊழியத்தை செய்யும் தேவன் எனக்கு தந்தருகின்ற பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சொல்லு, நானும் உங்களுக்கு மாற காட்டுவாசி தான். வால்பாறைங்கிற இடத்துல நான் இதே மாதிரி டி எஸ்டேட்ல தான் நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்கதான் நான் படிச்சது வளர்ந்தது எல்லாம். ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து நான் ஒரு 5 நிமிஷம் சாட்சியை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். பிறகு வார்த்தைக்குள்ள போகலாம். ஒரு நல்ல குடும்பத்துல இருந்தேன். சின்ன வயசுலயே அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சில் வளர்ந்தேன். நான் 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் பைபிள்ல எந்த வசனத்தை சொன்னாலும் எடுத்து வாசிப்பேன். தானியேல் 2வது அதிகாரம் 10வது வசனம் நான் தான் முதலாளா எடுப்பேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் 5வது படிக்கும் போது கூட இன்னொரு அக்கா இருப்பாங்க, பிரியான்னு சொல்லி, அவங்களாம் நானும் போட்டியா இருக்கு. 5வது படிக்கும் போதே ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன வசனம்னாலும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து வாசிப்பேன். அதுக்கு பிறகு ஸ்கூல் லைஃப்ல ஆண்டவர் விட்டு பின்வாங்க ஆரம்பிச்சேன். காலேஜ் லைஃப்ல மொத்தமா பின்னால போயிட்டேன். ஆனா சர்ச்சில் இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் நாங்க தான் பண்ணுவோம். டெக்கரேஷன் எல்லாம் வால்பாறை சர்ச்சு யூத்ல ஒரு முக்கியமான ஆள். எல்லா டெக்கரேஷன் நாங்க தான் பண்ணுவோம். ஸ்கிட்டு, கேரல்ஸ் எல்லாம் சர்ச்சில் முன்னால நின்று பண்ணுவோம். வால்பாறை சர்ச்சில் எங்க ஒரு டீம், நாங்க ஒரு 5-6 பேர் இருந்தோம். அதுல முன்னால நின்று எல்லாம் பண்ணுவோம். இயேசு உள்ளுக்குள்ள இல்லை. ஆனா அலங்கரிக்கிற வேலையாகட்டும், கூட்டுடுற வேலையாகட்டும், துடைக்கிற வேலையாகட்டும், கேரளா ஆகட்டும், ஸ்கிட் ஆகட்டும், எது வரதான் நாங்க தான் முன்னாடி செய்வோம். ஐயருக்கு வலதுக்கு மாற ஓடின நாட்கள் உண்டு. நல்ல வேலை கர்த்தர் அந்த நாட்கள்ல வர கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் திரும்ப பூமிக்கு வருவார், நம்புறீங்களா? வந்து அவர் நம்புற பிள்ளைங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவார். 2வது வரையும் ஒன்று இருக்கு, நம்புறீங்க தானே? அந்த டைம்ல வந்திருந்தா கண்டிப்பா நான்லாம் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டேன். நரகத்துல மெயின் பிளேஸ்ல தான் இருந்திருப்பேன். ஏன்னா சிகரெட் அடிச்சோம், சினிமா பார்த்தோம், பசங்களால தண்ணி அடிப்பாங்க, நாங்க கொஞ்சம் பியர் மாத்திரம் வாங்கி கொடுப்போம். அப்புறம் சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து இன்னும் எங்கால காணும் அப்படின்னு எட்டி பார்த்த நாட்கள் எல்லாம் இருக்கு. நம்மளால இன்னும் வரல. இந்த ஃபிகர் நல்லா இருக்குது, அந்த ஃபிகர் நல்லா இருக்குது, நம்ம ஜில்லு ஜங்கு ஜக்கு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு, ஜில்லுனா சூப்பர் ஃபிகர், ஜங்குனா கொஞ்சம் கம்மி, ஜக்குன்னா மொத்தமா ஒண்ணும் இல்லாத கேஸு. பிள்ளைங்களுக்கு ஜில்லு ஜங்கு ஜக்கு ஆண்டு மக்கள் கொட்டினாரு. நீ காலேஜில் படிக்கும் போது எல்லா சேட்டையும் பண்ணாலும் கடவுள் கிருபையில ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். திருச்சி பிஷப் காலேஜ். எங்க ஊர் இந்த மாதிரி தேயிலை தோட்டமா இருக்கிறதுனால தேயிலை தோட்டத்துல எனக்கு வேலை செய்யறது பெரிய ஒரு ஆசையா இருந்துச்சு. என்னுடைய ஃபேமிலி எல்லாம், மாமா எல்லாம் அந்த காலத்துல ஆபீஸ்ல இருந்தாங்க, பெரிய போஸ்டிங். அப்போ நம்மளும் ஒரு இங்கேயே பிறந்தோம், இங்கேயே ஒரு ஃபீல்ட் ஆபீசர் ஆகி அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு கடைசி வரைக்கும் போய் இன்டர்வியூல வேலையே கிடைக்கல. அதுல என்ன பெரிய காரியம்னு சொன்னா, என் கூட பாட்னி படிச்ச ஒரு நண்பர், நானும் பிஎஸ்சி பாட்னி இதுல வேலை செய்யறதுக்காக படிச்சேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்எஸ்எஸ்ல எல்லாம் பெரிய நிறைய சர்டிபிகேட் வாங்கி, கலெக்டர்கிட்ட, போலீஸ் ஆபீசர்கிட்ட எல்லாம் சர்டிபிகேட் வாங்கி டெல்லி வரைக்கும் போயிட்டு வரேன். நான் 95 to 98 பாட்னி சதீஷ்னா எனக்கு காலேஜுக்கே தெரியும். இன்னும் பொய் சொல்லாம சொல்றேன். காலேஜ் இருக்கிற பல பிரின்சிபாலுக்கு தெரியும், காலேஜ் இருக்கிற பல ஸ்டூடெண்ட்களுக்கு தெரியும், பல ப்ரொஃபசர்ஸ் தெரியும். ஃபர்ஸ்ட் இயர்லயே போய் அந்த காலேஜை உருவாக்குன பிரின்சிபால் கூட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன். 6 வருஷம் படிச்சவங்கலாம் அவர் பார்த்தது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் இயர்லயே நான் அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்தேன். எல்லாம் திணறிட்டாங்க, எப்படா நடக்குது, எப்படா பண்றான். அந்த மாதிரி பெரிய ஆளா இருந்த காலேஜ். ஃபர்ஸ்ட் கிளாஸோட வெளியில வந்து இன்டர்வியூக்கு போறேன். என் கிளாஸ்மேட், என் கூடயே படிச்சான், எங்க ஊருக்காரு. அவர் வந்து எப்ப பார்த்தாலும் ஜெபம், பைபிள், பாட்டு இப்படி வாழ்றோம். நம்ம எப்ப பார்த்தாலும் சிகரெட்டு, சினிமான்னு சுத்துற கேஸ். 2 பேருக்கும் ஒரே ரூம், ஒரே ஹாஸ்டல், ஒரே ரூம், ஒரே டிபார்ட்மெண்ட், ஒரே கிளாஸ். ஃபர்ஸ்ட் நாள் உள்ளுக்கு நுழையும் பொழுது அவர் பயபக்தியை பைபிளை திறந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். நமக்கு இது செட் ஆகாது, இவன் தான் வந்து மாட்டிட்டானேன்னு யோசிச்சேன். அவர் ப்ரேயர்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவன் சொன்ன, சதீஷ் ஏசு சாமி ரொம்ப நேசிக்கிறாரு, உன் ஆசீர்வதிப்பாரு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பாரு, இந்த ஏசு சாமி இதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, ஒண்ணு நீ இந்த ரூம்ல தான், இல்லாட்டி நான் வேற ரூம் போய்க்கிறேன், இதை பத்தி என்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னவன் தான் நான்.
அவன் பிஎஸ்சி பாட்னி ஃபெயில் ஆயிட்டான். ஆனா பொறுக்கி தெரிஞ்ச நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டேன், எப்படின்னு தெரியல. நாங்க 2 பேரும் இன்டர்வியூ போயிருக்கிறோம் வால்பாறையில ஒரு கம்பெனில. அப்போ போகிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டாங்க, வால்பாறை பசங்களுக்கு வேலை கொடுக்கலாம், கீழே இருந்து வரவங்க தான். நம்ம ஊர்ல மழை பெய்யுது, மழை குளிர் பத்தாவதுக்கு இப்ப கரடி சிறுத்தை வேற வந்துருச்சு. அப்ப வெளியில இருந்து வரவங்க ஓடிடுறான், இப்போ லோக்கல் பசங்களுக்கு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டாங்க. நம்ம மெதுவா எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே. மெதுவா பக்கத்துல இருக்கிறவங்க கேட்ட, ஒருத்த கோயம்புத்தூர்னா ஒருத்த சேலம்னா, அப்ப வேலை நமக்கு கேரண்டி நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்து இவன் பையில தூக்கிட்டு வந்தான். என் கிளாஸ்மேட், நான் இவன் எதுக்குடா வர்றான், ரொம்ப கேவலமா பார்த்தேன், இவன் எதுக்குடா வர்றான் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு சிறுமா சிரிச்சுட்டு, ஏன்னா அவன் ஃபெயிலே, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவனை கேவலமா தான் பார்த்தேன். அப்போ அவர் ரொம்ப மரியாதை என்கிட்ட, சதீஷ் இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்களா பேசிட்டு இருந்தார். கடைசியில் இன்டர்வியூ எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவர் பேரை சொல்லி அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாரு. எனக்கு மனசு உடஞ்சுது, என்னடா ஃபர்ஸ்ட் கிளாஸ் வச்சிருக்கோம், நமக்கு ஒன்றும் கிடைக்கல, ஃபெயிலா போனவனுக்கு கிடைச்சதேன்னு சொல்லி. ஆண்டவர்ல வந்ததுக்கு பிறகு தெரிஞ்சது, எவனை வேணாலும் உயர்த்த அவரால் முடியும். உன் திறமையினாலேயோ, உன் தாளந்தினாலேயோ, உன் படிப்புனாலேயோ, உன் அறிவினாலேயோ இல்ல, அவர் கிருபையினால நீ உயர்ந்திருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்புறம் தான் யோசனை, இன்டர்வியூ முடிச்சு வீட்டுக்கு போனோம்னா எங்க அப்பா கிட்ட என்ன ஆச்சு, அவனுக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னேன் என் நண்பனுக்கு. உடனே எங்க அப்பா சொன்னார், அவன் நல்ல பையன்டா, அவனுக்காக வாழ்றவன், பைபிள் வாசிக்கிறவன், ஜெபம் பண்றவன், அதனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்தாரா, நீயே ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆண்டவர் தேடு, ஒன்னே கடவுள் ஆசீர்வதிப்பாரு. நான் எங்க அப்பா பார்த்து சொன்னேன், உங்க கடவுள் பரிசுத்தவான்களுக்கு மட்டும் தான் வேலை கொடுப்பாருனா, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் காட் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் யூ. இதில் இங்கிலீஷ்ல ஐ டோன்ட் பிலீவ் யுவர் லார்ட் மாண்டையில போட்டுதானே அன்னைக்கே செத்து போய் போனாங்க. ஐ டோன்ட் வாண்ட் யுவர் காட் அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் யுவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எங்க அப்பா ஒன்றும் பேசல, இப்படிலாம் பேசாதடா, ஆண்டவர் நல்ல ஒரு டா பாருங்க, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க பைபிளை தூக்கி போட்டு கொளுத்திடுவேன்னு சொன்னேன். அப்படி கொளுத்துவேன்னு சொன்னதான் இன்னைக்கு பைபிளை தூக்கி தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரின் வாழ்க்கையை தொட்டா. வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், வீட்டு விட்டு வெளியில வந்தேன், போய் மூட்டை தூக்குனேன், 500 ரூபாய் சம்பளத்தை கையேந்தி வாங்கினேன், மூட்டை தூக்குனேன், கூட்டி விட்டேன், தொடச்சி விட்டேன். நான் வந்து வண்டியை பார்த்தீங்கன்னா மேனேஜர் வர வந்த மாதிரி இருந்திருக்கும். மூட்டை தூக்கி கொடுத்துருங்க, அவர் கொடுத்துருங்க, அவர் சிலுவை தூக்குனதுனால ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. 500 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தேங்கி அழுதேன். அப்பெல்லாம் வந்துட்டு போன் எல்லாம் கிடையாது, டெலிகிராம் தான். அந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமே, ஊருக்குள்ள ஒரு டெலிகிராம் வந்துச்சுன்னா உசுறு போயிடும். ஏன்னா எவனா செத்தானா தான் வரும். தேம்பி அழுகுறேன். ஒரு பக்கத்துல பொட்டி கடையில் போயிட்டு ஒரு பீடி கொடுங்க அப்படின்னு. சிகரெட் குடிக்கிற கூட வழி இல்லை, அப்படிதான் இருந்தேன். பீடியை வாங்கி குடிச்சிட்டு கேட்டாங்க, என்னாச்சு அழுகுற, இது டெலிகிராம் வந்துருச்சா, ஏதோ யாருக்காவது வந்து ஆயிடுச்சா? ஒன்றும் இல்லை, ஒரு பீடியை குடிச்சிட்டு எங்க கடையில் வேலை செஞ்சு ஓனாட்டு போனோம். அவர் கேட்டார், ஏன்பா இப்படி அழுத? நான் சொன்னேன், அந்த 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம்னு எனக்கு இப்பதாங்க தெரியும். நீங்க கொடுத்த 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம் எனக்கு இப்பதான் தெரியும். அது எனக்கு ஒரு நாள் தண்ணி அடிக்கிற காசுங்கன்னு சொன்னேன். எதுக்காக இந்த சாட்சியை சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. இங்க யாராவது தண்ணி அடிச்சுட்டு தம்மோட சுருக்கான்றதுன்னா இன்னைக்கே விட்டுட்டு போயிருக்கு, இல்லைன்னா எங்க வந்து சேர முடியாது. கோல்டு ஃபில்டரும் சந்திரிகாய் வீடியும் நீ பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்க, சரக்கு அடிச்சுட்டு இருந்த அவ்வளவுதான், சரக்குன்னு போவ பாதாளத்துக்குள்ள சாகும்போது. அது குளிருக்கு ஒரு கட்டிங் போட்டதான் நல்லா இருக்கு மச்சான் அப்படின்னு சொன்னீங்க வச்சுக்குவேன். எனக்கு தெரியுங்க, ஆண்டு இதெல்லாம் சொல்ல வைக்கிறாங்கன்னா கட்டிங் மாஸ்டர் எல்லாம் இருக்கிறாங்க. சரக்கு அடிச்சுட்டு இருந்த போச்சு நம்ம மண்டையை எப்ப நம்ம சாவோம் நமக்கு தெரியுமா? உள்ளுக்குள்ள துடிச்சிட்டு இருக்குது, லெப்டப்புன்னு துடிச்சிட்டு இருக்குது இருதயம். சயின்ஸ்ல படிச்சவனுக்கு தெரியும், அது லெப்டப்புன்னு துடிக்குதா, அது டப்புன்னு நின்று போச்சே, இல்ல லப்புன்னு நின்று போச்சே, முடிஞ்சது கதை. ஐயோ பைக்கிங்களாமா, எங்க அங்கதான் படுத்து கிடப்போம். சிலரெல்லாம் சாகும்போது சொல்லுவாங்க பாருங்க, ஆத்தா மகராசி போனாடா ஊருக்கே விடுவிடா அப்படிம்பாங்க. நாங்களும் இந்த மாதிரி எஸ்டேட் தான் இருக்கிறோம், ஊரெல்லாம் சண்டை போட்டுட்டு தெரியும் பாருங்க. எஸ்டேட்ல எல்லாத்துக்கும் ஒரு பொதுவா ஒரு பைப் வச்சிருப்பாங்கல்ல, அந்த பைப்ல 7 வீட்டுக்கு ஒரு பைப் தான். இப்போ கொஞ்சம் நிறைய போட்டு விட்டாங்க வசதியா. அவங்க வரிசையா போய் பிடிக்கணும். நம்ம கிறிஸ்டின் அம்மாவுக்கும் ஒரு புரஜாதி அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சு தண்ணி பிடிக்கிறதுல. அந்த அம்மா பாக்குற வரைக்கும் பார்த்துட்டு, ஏடி கல்லையும் மண்ணை கும்பிடுற உனக்கே இவ்வளவு இருந்துச்சுன்னா ஜீவன் உள்ள தேவனை கும்பிடுற எனக்கு எவ்வளவு இருக்குடி, தூக்கி சொருகி கொடை எடுத்து ஒரே அடி. எங்க ஊர்ல நடந்த சம்பவம் அதெல்லாம் போச்சுன்னு வச்சுக்கீங்களேன்.
மகராசி போய் சேர்ந்தாடா தெருவுக்கே விடிவிடாம்பாடு. அந்த மாதிரி ஒரு வாழ்ந்துடக்கூடாது. தண்ணியை போட்டுட்டு அலப்புற சலப்புற தாங்க முடியாது. மனுஷன் நல்லா இருப்பான் பாருங்க. ஒரு ஊழியக்காரர் கன்னியாகுமரியில் ஊழியத்துக்கு போயிருக்கிறார். 3 நாள் கூட்டம். குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் 3 நாள் கூட்டம். வெள்ளி சனி ஞாயிறு. ஒருத்தர் நம்மால் ஒருத்தர் பெரிய மாலையெல்லாம் போட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்கிறார். போயிருக்கிறா கிறிஸ்டினா இருக்கிற குட் ஃப்ரைடே அன்னைக்கு தண்ணியை போட்டிருக்கிறா ராசா, சர்ச்சுக்கு வாடா, பக்கத்துல தான் சர்ச்சு. ரொம்ப அதுக்கு பாஸ்டர் அப்படின்னு இருக்கான். ஏன்னா சொல்றீங்க பாஸ்டர், ஏன் சிலுவையில தொங்க விட்டாடுங்க, துக்கம் தாங்கல பாஸ்டர், நீ போ பாஸ்டர், நான் அச்சுக்கிறேன் பாஸ்டர். சர்ச்சுக்கு போயிட்டாரு. ஈஸ்டர் அன்னைக்கு திரும்பி வந்தாரு. திருப்பி அதே வழியில சர்ச்சுக்கு போனோம். அவன் ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறவன். திருப்பி அங்கேயே தான் உட்காந்து இருக்கிறான். திருப்பி ஈஸ்டர் அன்னைக்கு சரக்கு. இவருக்கு பக்கம் ஆயிடுச்சு. அடா பாவி, குட் ஃப்ரைடே அன்னைக்கு தொங்க விட்டாங்க. நேரம் போய் அன்னைக்கு சொன்ன நீ தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்த, ஏன்டா சர்ச்சு கொடாங்கிறது அவங்க ஏசுனாரு தொங்க விட்டாங்களே, துக்கம் தாங்கல பாஸ்டர்னு அடிச்சுக்கிட்டு இருந்த, இப்ப ஏன்டா அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா ஊர் சூட வந்தார்ல, கொண்டாட வேண்டாமா இப்படி சொல்லிக்கிட்டே தண்ணி அடிச்சு சேர்த்து பாராளுக்கு நிறைய பேர் இருக்கிறான். கூட்டடாவுக்கு இன்னைக்கு கர்த்தர் வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையை மாத்த, உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை அனுப்ப, உன் வாழ்க்கையை தூக்கி எடுக்க, உன் கட்டுகளை அறுக்க, உன் கயிறுகளை அறுக்க, உன் பேரை பெருமைப்படுத்த, நீ வைக்கப்பட்ட இடத்துல உன் தலையை உயர்த்த, உன் துக்கத்தை சந்தோஷமா மாத்த. நீ லவ் பண்ற பாரு, அவளையும் உன்னையும் சேர்த்து வைக்கல, பிரிக்க. ஆண்டதெல்லாம் நல்ல வேலை பண்ணிடுவார் சாமி. உன் கண்ணுக்கு அவ ஸ்ரீதேவி மாதிரி தெரியுறா, கட்டிட்டு வந்த இப்ப தெரியும். கட்டுறதுக்கு மேலதான் ஸ்ரீதேவி மாதிரி தெரியும், கட்டுறதுக்கு பிறகு தெரியாது மூதேவின்னு. கட்டுறதுக்கு முன்னாடி ஸ்ரீதேவி தெரியும். தலைவர் செல்ல எடுத்துக்குவாரு. அது நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது. நான் தங்கி இருக்கிற இடத்துல ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. இங்கேயாவது கிடைக்குது. போன் போது எடுத்துக்குவான். சாப்பிட்டியா, தூக்குனியா, அவ சாப்பிட்டேன்னு பதில் போடுவா. தூக்குனியான்னா அவ சொல்லுவா, நான் எப்படி தூக்கு வரும், உன் நினைப்புலயே இருக்கிறேன்னு. கட்டிக்கோ, தூங்கவே மாட்டேன். தூக்கம் போச்சு கட்டினீங்கன்னா. யாருக்கும் தீர்க்க தரிசனம். ஆமா, இதுல வேற டாய்லெட்ல போய் உட்காந்துக்குவான். அங்க உட்காந்துட்டு எஸ்எம்எஸ் போட்டிருப்பான், என்ன சாப்பாடு இன்னைக்கு உனக்கு. அட பாவி, டாய்லெட்ல போய் உட்காந்துட்டு போட்டிருப்பான் எஸ்எம்எஸ். டாய்லெட் போகும்போது பக்கெட் பக்கத்தான் தூக்கிட்டு போனோம். இன்னைக்கு இருக்கிற பசங்க செல்ல தூக்கிட்டு போறாங்க. ஒரு புள்ள தனியா செல்ல ராத்திரியில நோண்டிக்கிட்டு இருக்கிறதுனால அம்மா கவனிக்கணும். ராமன் சொல்லுது, பையன் எங்கேயாவது தனியா இருந்தா இந்த வந்த மாப்பிள்ள, இந்த வண்டே இருக்க மாப்பிள்ள, மாப்பிள்ளைக்கு வீட்டுல நின்று பேச வேண்டிய. ஐயோ, மாப்பிள்ளைக்கு முன்னாடி பேச வேண்டியதாண்டா. இந்த வரண்ட மாப்பிள்ள அப்படின்னு போயிட்டு சொல்லுமா, நான் என் பக்கத்துல இருந்தேன், அதனாலதான் மாப்பிள்ளைக்கு வந்தேன். யாரு, எங்க அப்பா தான் அப்படிமா. அடப்பாவி, பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி செல்ல கெடுத்து பீஸை கட்ட வச்சா. நான் சொல்றேன், வாழ்க்கையில ஆண்டவரை பிடிச்சுக்கப்பா, வாழ்க்கை நல்லா இருக்கும். ராமன் சொல்லுங்க, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. எனக்கு என் கூட இருக்கிறவங்க தாங்க தெரியும். நான் ஜோக் அடிச்சா கூட அந்த அது சம்பந்தப்பட்ட ஆள் அங்க உட்காந்து இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தான் தெரியும். நான் இதெல்லாம் பேசணும்னு நினைக்கல. எஸ்டேட்டுக்கு வருது. ஒரு ராமன் சொல்லுங்க. ஏன்னா வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். வாழ்வு பிராயத்திலும் சிருஷ்டிகரை யார நினைக்கணும். நான் நினைக்கலடா வாழ்வு பிராயத்துல, பக்கத்து வீட்டுக்குள்ளே தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை கர்த்தர் என்ன காப்பாத்தினார். அது வயசு கோளாறு எல்லாத்துக்கும் இருக்குதான் செய்யும். எப்படி பாஸ் இவ்வளவு தைரியமா சொல்றீங்க, பொண்டாட்டி வச்சிருக்கிறீங்களா? அவளுக்கு தெரியாதவைகள் தெரியாதவைகளாவே இருக்கட்டும். பிபிஎஸ்க்கு போயிட்டு பிபிஎஸ் டீச்சர் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குற பிபிஎஸ் டீச்சர் உள்ளுக்கு நுழையும் போது எங்க இந்த மாலை காணும். அங்கதான் ஒருத்தி கரெக்ட் பண்ண, அங்கதான் ஒருத்தி என்னை பார்த்து பல்ல காமிச்சான். பிபிஎஸ் டீச்சர் இன்னைக்கு யூத் மினிஸ்ட்ரின்னு போறானுங்க, யூத் ட்ரைவ்னு போறானுங்க. ஜோடி போகும்போது தனியா போகுது, திரும்பி வரும்போது ஜோடியா வருது. நானும் அப்படிதான் இருந்தேன். நல்ல நாள் அதை கட்டல. ஏன்னா அது இப்ப கொஞ்ச நாள் கூட தான் செத்துச்சு. அதை கட்டிதான் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கோம். ஊழியம் பண்ணிக்க முடியாது. கர்த்தர் குறுக்கு வந்தாரு. ஒரு பிள்ளைய லவ் பண்ணி அப்படியே பார்த்து அவளை கட்டலான்னு ஆசை வந்து எங்க அம்மாட்ட போய், அம்மா நான் வாழ்க்கையில முதல்ல ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்னு சொல்லி எங்க அம்மா உதவாங்க செருப்பாங்க சொல்லிட்டு தானே செய்யறேன், நான் நல்லவன் தானே அப்படின்னு. இதுல டைலாக் வேற.
அவ்வளவுதான் கட்டிக்க போறேன், அப்பா கிட்ட நீ தான் சொல்லி முடிச்சு கொடுக்கணுங்கிற லெவல்ல ஃபர்ஸ்ட் நாள் பார்த்த உடனே பேசி இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே பைபிளை தூக்கி நேரம் அந்த புள்ள வீட்டுக்கு போனேன். இயேசு உன்னை நேசிக்கிறான்னு சொன்னேன். ஒரு ஆமென் சொல்லு. ஒரு தடவை தான் அந்த பிள்ளையை பார்த்து பேசினேன். அது ஏன் தெரியுமா அவளை நேசிச்சேன்? நாங்க உட்கார்ந்து இருக்கிற கடையில எல்லாம் ரவுடி கும்பலா இருக்கும். மொத்த பசங்களும் திமு திமு திமுன்னு ஓடி வந்தானுங்க. நான் கேட்டேன், ஏன்டா இப்படி ஓடி வர்றீங்கன்னு கேட்டேன். ஐயோ கண்ணகி வர்றான். இவனுக்கு எல்லாம் எவ்வளவு தூக்கி சாப்பிடுவானுங்க. அந்த மாதிரி கேசுங்க. கண்ணகியா எவடா அவன்னு கேட்டேன். நான் தெரியாது, தெரியாதுடா. ஒருத்தி போனோம், இவதானா கண்ணகி. ஏன்டா இவளுக்கு என்ன பயப்படுறீங்க? என்ன அண்ணா செருப்பு கட்டி அடிச்சுருவானாவ, நம்ம பசங்க 2 பேரும் அடிக்கிட்டு இருக்காங்க நாட்டாளுக்கு. உடனே நமக்கு லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வா, இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தி இருக்கிறாளா தப்புன்னு வெளியே வந்தேன். அப்படியே அவ புள்ளியா மறைற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் பிள்ளைகள்லாம் விவரமா கேட்கிறாளுங்க அப்ப கதைய. இன்னைக்குதான் முதல்ல அப்படியே எப்படி அவ தலை. அப்புறம் இங்க பாரு, கூட்டடா பிரசங்கத்தை இங்கேயே விட்டுறணும், கூட்டிட்டு வரக்கூடாது. அப்புறம் நான் பிள்ளைகளும் கிண்டல் பண்ண மாட்டேங்க, பசங்களோட சொல்லுவேன். தனியா எந்த பிள்ளைகளையும் டீஸ் பண்ண மாட்டேன், கேவலமா பேச மாட்டேன். இட்ஸ் மை கேரக்டர். அப்பவே சிகரெட் அடிச்ச காலத்துல எங்க தெருவில் இருக்கிற ஏதாவது பிள்ளைங்க, என் பொண்டாட்டி ஏன் தெருவுதாங்க ஒருத்தன், நான் இவளை கட்டுவேன்னு தெரியல, அங்கிருந்து நேரம் ஒருத்தன் வந்தான் என் ஃப்ரெண்டு. டே மாப்பிள்ள நான் சொல்றேன், டே மச்சான் மம்மி டாடி புள்ள வந்திருக்காடா, சின்னவ செம்ம ஃபிகர்டா அப்படின்னா. அதுதான் நான் கட்டினேன். இப்போ அவன் என் தெருவில் தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறான். என் பொண்டாட்டியை ஃபிகர்னு சொன்னவன் தான் நீங்க. அப்ப நான் சொன்னேன் அவனை பார்த்துட்டு, ஏரியாக்குள்ள சைட் அடிச்சு பேரக் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்பவே ஏரியாக்குள்ள சைட் அடிச்சு பேரக் எடுத்துக்க கூடாது, நம்ம ஏரியா பிள்ளைங்களை எவனையும் சைட் அடிக்க விடவும், அப்படியெல்லாம் சும்மா வீரவசனம் பேசிட்டு தெரிஞ்சவங்க தான் நாங்க. சரியா? நல்ல கவனி. அப்போ எதுக்கு இது சாட்சி சொல்றேன்னு தெரியலங்க, எனக்கு இதுதான் வருதுங்க, அதனால பேசுறேங்க. எனக்கு யாருக்கு என்ன தேவையோ ஆண்டவர் அதை கொடுப்பார். கண்டிப்பா இந்த பிரசங்கத்துக்கு பிறகு உன் பையன் வந்து அவளை கட்டி வைக்கிற இல்லையான்னு கேட்க மாட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. சந்தோஷமா போ திரும்பி. ஒரு பையன் ஊர்ல போய் கேட்டான் அவங்க அப்பா கிட்ட, போட்டோ காமிச்சப்பா பொண்ணு நல்லா இருக்காப்பா அப்படின்னு. அவங்க அப்பா போட்டோ வாங்கிட்டு கேட்டாரு, ஏன்டான்னாரு. இல்ல உனக்கு பிடிச்சிருந்தா நீ கட்டி வை, உனக்கு பிடிக்கலன்னு எனக்கு பிடிச்சிருக்கு நானே கட்டிக்கிறேன், முடிவு நீ சொல்லுனா. அந்த மாதிரி வரமாட்டானுங்க. நல்லா கவனிச்சுக்கோ. அந்த புள்ளியா மறையிற வரைக்கும் பார்த்தேன். அவங்க ஊர்ல இருக்கிற எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அந்த எஸ்டேட்ல இருக்கிற நல்ல காத்துங்கிற எஸ்டேட். அந்த எஸ்டேட் வரவிட்டு போச்சு. நான் பேரு டேவிட், என் ஃப்ரெண்ட், நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படின்னா ஒரு புள்ளைய லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். அடுத்த நாள், என்னது சாமியா வச்சேன் நீங்க புள்ளைய லவ் பண்ணுறீங்களா? யார் அந்த புள்ள? உங்க எஸ்டேட்டா? ஏன் எஸ்டேட்டா? ஏவா என்ன பண்றா தெரியல, நேற்று பார்த்தேன், எனக்கு என்னமோ நல்ல பிள்ளைன்னு தோணுது, அதனால லவ் பண்ண மூடு வண்டியில இருந்து போலாம்னு சொல்லி அவர் கார்ல கூட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவ போற டைம் சொல்லுங்கன்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் நாள் டைம் கரெக்டா நோட் பண்ணிடுவோம்ல, அதெல்லாம் தெளிவா இருக்கும்ல. பரீட்சைக்கு டைம் வச்சு படிக்க மாட்டோம். அவ எத்தனை மணிக்கு பஸ் ஏறாங்கிற டைம் கரெக்டா சொல்லுவான். 8 மணிக்கு இந்த பஸ் வரும், 7 மணிக்கு அந்த பஸ் வரும் அப்படின்னு. அடுத்த நாள் அவர் கூட்டிட்டு போறாரு. அப்படி அந்த ஒரு ஏத்தம் அப்படி ஏறும் கார்ல, இந்த பக்கத்துல உட்காந்துட்டாரு, வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. இந்த புள்ளதான் சொல்றேன், இங்க போத ஒரு வேகமா பிரேக் அடிச்சு பாப்பு வண்டியில ஏறு அப்படின்னாரு. ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. பாப்பு வண்டியில ஏறா, அது இல்ல மாமா நான் நடந்தே வந்துடுறேன் அப்படின்னுச்சு. நான் தோமா மாதிரி பார்த்தேன், போலாம் சொல்லவே இல்லாட்டாரு. அவன் வரதே இல்லை அப்படின்ட்டேன். கடைசியில் அந்த பிள்ளைகிட்ட எப்படியாவது பேசி ஆகுங்க, போய் பேசிட்டேன். அதுகிட்ட போய் அவங்க மாமாவுக்கு நான் தான் தோணமாப்பிள்ள கொடை பிடிச்சிட்டு இருந்தேன். அதுகிட்ட போயிட்டு, அது பேர் கண்ணகி தெரிஞ்சிருச்சா, நேரம் போயிட்டு, கண்ணகி நாளைக்கு கிரீன் கலர் சுடிதார் போட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன் சர்ச்சுக்கு. என்னது அப்படின்னா பைக்கு ஒரே திருப்பு. அது வீட்டுல போய் அழுக. அது வந்து இவங்க மாமாட்ட சொல்ல, அவர் நேரம் வந்து, இவதான் பொண்ணுன்னு சொல்லிதான் அப்பயே தாலி கொடுத்து கட்ட வச்சிருப்பான்ல. என்னங்க நீங்க, எல்லாத்துக்கும் சந்தோஷம், அந்த பையன் நல்ல பையன், வேலை முடிஞ்சு வந்து கட்டி வேலைக்கு போகணும், கட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. அந்த கேப்ல தான் நான் ஏசாமி அரைச்சிக்கிட்டேன். ஒரு ஆமீன். அந்த பிள்ளைகிட்ட ஒரு தடவை தான் பேசினேன். நேரம் பைபிளை தூக்கிட்டு போனேன். அவங்க அப்பா, அம்மா, பாட்டி, அவ தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க. நான் போய் சொன்னேன், உண்மையாலுமே உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் நான் பேசினேன், என்னை மன்னிச்சிருங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை தொட்டுட்டாரு, ஏசு உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பா, நீயும் இயேசுவை ஏற்றுக்கோன்னு சொன்னேன். ஒரு ஆமீன் சொன்னேன்.
ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எதுக்காக நான் அதை சொல்றேன்னா, நீ பார்க்கிறத விட உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை தேவன் வைத்திருக்கிறார். நீ பார்த்து ஆசைப்பட்டதை விட, ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்து கொடுக்கிற ஒரு ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. இங்க இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்றேன், தம்பி நீ என்ன படிச்ச, எங்க இருக்கிற, உன் கலரு அறிவு இதெல்லாம் இயேசு உள்ளதுக்குள்ள வந்துட்டா வாழ்க்கை தலைகளா மாறும். ஆமென் சொல்லுங்க. ஆமாங்க, அந்த காலத்துல எங்க அப்பா கூட்டிட்டு போய் சலூன் கடையில உட்கார வச்சுட்டு ஃபுல்லா இப்படி வெட்டிருங்க அப்படின்றாரு. நம்ம பதிலே பேச முடியாது, பக்கத்துல நின்று இருப்பாரு. ஆனா இந்த காலத்துல இருக்கிறவன்லாம் வெட்டிக்கிட்டு வருவான் பாருங்க. ஒரு சைடு இருக்காது, ஒரு சைடு இருக்கு. கேட்டா ஒன் சைடு அப்படிங்கிறான். அவனுக்கு மூளையும் ஒன் சைடா தான் இருக்குது. கணக்கு ஏதாவது A+B² ஃபார்முலா சொல்றான்னா திருத்தி முடிக்கிறான். மண்டை பார்த்தா ஒன் சைடு தான் இருக்குது, மூளையும் ஒன் சைடுல போயிடுச்சு. முடி ஒழுங்கா வெட்ட மாட்டேங்கிறானுங்க, வாத்தியார்கள் எழுந்து பேசுறானுங்க. ஐயா, உன் ஆண்டவர் எல்லாத்துலயும் டிசிப்ளினோட உன்னை வளர்க்கிறவரியா. ஆண்டவர்கிட்ட வண்டி வச்சுக்கா, உன் முடி வெட்டுறது கூட கரெக்டா மாறி ஒரு ஆமீன் சொல்லுங்க. உன் வாழ்க்கையை சீர்படுத்துகிற ஒரு தேவனை தான் நீ ஆராதிச்சுட்டு இருக்கிற. நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கார்ல வந்திருக்கிறேன், ஒரு மூட்டை தூக்கி 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்சவன் இப்படி வந்ததுக்கு யார் காரணம் தெரியுமா? இயேசு மட்டும்தான். இயேசு ஒருவர் மாத்திரமே. வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர், நான் சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறேன், ஒருத்தர் சிகரெட் குடிச்சிட்டே என்கிட்ட பேசுறான், சதீஷ் நீ ஏன்டா இயேசுவை நம்ப கூடாது, நம்ம ஆண்டவர் பெரியவர்ரா, அவர் நம்மளை வாழ வைப்பார்றா, நம்மளை உயர்ந்து வரான்னு சொல்றான். என் கண்ணிலிருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. எந்த பிரசங்கத்தை கேட்டு என் இருதயம் திரும்பலைங்க. கழுதையை கொண்டு கூட கர்த்தரால பேச முடியும். ஆமீன் சொல்லுங்க. அவனும் கழுதைதான், நானும் கழுதைதான், என் ஃப்ரெண்டு தான். சிகரெட் குடிச்சிட்டு இயேசுவை பத்தி சொன்னதுக்கு என் கண்கள்ல கண்ணீர் ஒழுகி இருதயம் திறந்துச்சு. வந்து முழங்கால போட்டு, இயேசு சுவாமி என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறேன்னு சொன்னேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்களை மாற எஸ்டேட்டுக்குள்ள வாழ்ந்தவன் தான். நான் வந்து பின்னால ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற கிட்டார் போட்டாரு, அவன் அடிக்கடி சொல்லுவான், மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைய இந்த அளவுக்கு உயர்த்தினது அவனோட காரில் தான் வந்திருக்கிறான், நான் என் காரில் தான் வந்திருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறது. அந்த காலத்துலலாம் நான் இந்த 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 பட்டெக்ஸ்ல கிழிஞ்சிச்சுன்னா பூ ஒன்று இருக்கும், இப்பெல்லாம் அது இல்லை. அதை தைச்சு ஒரு பூ ஒட்டி இருப்போம். நான் பூ ஓட்டிட்டு தான் ஸ்கூலுக்கு, பூ ஓட்டிட்டு வந்தாங்க, கிழிஞ்சதை ஓட்டிட்டு வரேன்னு அர்த்தம். இந்த வந்திருக்கான கார்ல பல பூவை ஓட்டிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு உட்கார வச்சிருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை சொல்றது, இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு, அதுலயும் உங்களை ஆசீர்வதிக்க ரொம்ப பிரியம். ஏன்னா இந்த காட்டுக்குள்ள, மலைக்குள்ள, குளிருக்குள்ள இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தை இயேசு ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு வசனத்துல கேட்டதானே, அவன் படகு காலியா இருந்துச்சு, அவன் படகுல ஒண்ணும் இல்லாம இருந்தான். ராத்திரி எல்லாம் போய் வலைய போட்டான், வலையில ஒண்ணுமே சிக்கல, வெறும் வலையோட உட்கார்ந்துகிட்டு இருந்தான். ஏசு அந்த இடத்துக்கு போவா, திரளான ஜனங்கள் அவர் நெருக்கிட்டு வருவாங்க. அப்ப ஆண்டவர் கேட்பா, பேதுரு படகை எனக்கு தான், நான் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டும். பேதுரு படகை கொடுப்பான், ஏசு உள்ளுக்குள்ள ஏறுவார், ஜனங்களுக்கு பிரசங்கிச்சு முடிப்பார். பிரசங்கிச்சு முடிச்சுன்னே சொல்லுவா, ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்லி. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப அவன் சொல்லுவான், நான் ராத்திரி எல்லாம் மீன் பிடிச்சேன், நான் ராத்திரி எல்லாம் வலை போட்டேன், ஒரு மீன் கூட சிக்கல. நீங்க வந்து இப்ப சொல்றது காலை நேரத்துல சூரியன் வந்துருச்சுன்னா மீனெல்லாம் கடலுக்கு அடியில போயிடும். ஆனாலும் ராத்திரி எல்லாம் மீனவர்கள் பாத்தீங்கன்னா ராத்திரி தான் மீன் பிடிப்பானுங்க, பகல பிடிக்க மாட்டானுங்க. அப்போ ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப நீங்க வந்ததுனால, நீங்க சொன்னதுனால, அவன் சொல்றான் ரொம்ப அழகா, அந்த வசனத்தை வாசிமா. அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படல, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராத்திரியில பிரயாசப்பட்ட ஒன்றும் நடக்கல, ஆனாலும் உங்க வார்த்தையின்படி நான் வலையை போடுறேன். ஆமென் சொல்லுங்க. எனக்கு மனசுல அந்த பிள்ளையை கட்டிக்கலாம்னு ஆசை, அல்லது மனசுல அந்த பையனை கட்டிக்கலாம்னு ஆசை, ஆனாலும் நீங்க தான் மகராசனா சொல்லிவிட்டு போயிட்டீங்களே, கட்டுறதுக்கு முன்னால ஸ்ரீதேவி, கட்டினதுக்கு பிறகு மூதேவின்னு. எதுக்கு பாஸ்டர் எனக்கு வம்பு? நான் என் வாட்ஸ்அப்ல குட் நைட் போட்டுட்டு கீழே குட் பையும் போட்டுட்டு செல்ல மூடி வச்சுட்டு நின்று உட்கார போறேன்னு தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். உன் வார்த்தையின்படி, ஆமென் சொல்லுங்க. ஆகிலும் உன் வார்த்தையின்படி வலைய போடுறேன். ராத்திரி எல்லாம் கிடைக்கல, இப்ப வார்த்தையின்படி வலைய போடுறேன். இப்ப ஆண்டவர் படகுல போய்கிட்டு இருக்கிறாரு, போய் அந்த பர்டிகுலர் இடத்துல ஆழத்துக்கு வந்தோடனே ஆழத்துல நிப்பாட்டி வலைய போடுவான். வலைய போட்டுட்டு என்ன கிடைக்குமா கிடைக்காதா ஒரு யோசனை இருக்கு, ஆனா போடுவான்.
போட்டுட்டு இழுக்கும் பொழுது வலை நிறைய மீன் வந்து எடுத்து எடுத்து போட போட போட்டு முங்கிட்டு திருப்பியும் மீன் இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. பக்கத்துல யாக்கோபு யோவான மீன் பிடிச்சிருக்கானுங்க. யாக்கோபே, யோவானே, நீ வா, இத தூக்கி அங்க போட முடியல, இதுல மிச்சம் இருக்குது, நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வெறும் கையா இருந்தவன் பக்கத்துல இருக்கிறவனுக்கு கொடுக்கிற மாதிரி ஆசீர்வதிச்சா. இன்னைக்கு நீ கடன்காரியா இருக்கிறியா? இன்னைக்கு நீ வெறும் கையா இருக்கிறியா? இன்னைக்கு நீ ஒண்ணுமில்லாம இருக்கிறியா? இன்னைக்கு உன் பிள்ளைக்குள்ள தேவைகளை சந்திக்க முடியாம இருக்கிறியா? இன்னைக்கு உன் வாழ்க்கை வெறுமையா இருக்குதா? உன் கைகளுக்கு பிரயாசம் வெறுமையா இருக்குதா? உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு நல்லா நிக்கலையா? இயேசு உன் படங்களை இன்னைக்கு ஏத்திக்கோ, அவர் கூட போ, நீ மற்றவர்களுக்கும் கொடுக்கிறவளாய் மாறுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனா மாறுங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். மற்றவனுக்கு கூப்பிட்டு கொடுத்தான், கூப்பிட்டு வர சொல்றான், ஐயரே எங்களை விட்டு போயிருங்க, நான் பாவியான மனுஷன். நம்ம சொல்லுவோம்ல, நான் பாவியான அந்த காலத்துல நாங்க சர்ச்சுக்குள்ள இருந்தோம் பாருங்க, டெக்கரேட் பண்ணிட்டு. அப்ப அவனே போவான் கம்யூன் எடுக்கிறதுக்கு. ஐயருக்கு உங்களுக்கான போஜன பந்தி ஆயத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு பாட்டு அப்படியே கர்த்தரின் பந்தியில் வா, அத்தனை நாயும் போகும் பாருங்க. என் கூட தான் தெரியும், ரொம்ப பயபக்தியா போகும். போயிட்டு அப்படியே வாங்கி குடிச்சிட்டு திருப்பி வருவானுங்க. வந்தோடனே சிகரெட் தூக்கி வாயில வைப்பானுங்க, தண்ணி தூக்கி வாயில வைப்பாங்க. அப்பவே சொல்லுவான், டேய் நான் வரமாட்டேன்டா, அது புனிதமான ரத்தம், அதை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவேன். அப்பவே போவானு நான். அவனா வந்து கம்மி, அது என்ன திராட்சை ஜூஸா? நான் உனக்காக சிலுவையில் அடிச்சு தொங்கி ரத்தம் பீறிட்டு வந்தது. அத்தனை பாவத்தை பண்ணி போயிட்டு இருக்குது. பாவத்தை மன்னிக்கும்படியாக சிந்தப்பட்ட ரத்தம். என் பாவத்தை கழுவுட்டுன்னு எடுக்கிறவனுக்கு அது ஆசீர்வாதமா மாறும். நிறைய பேர் உருப்படாமே போயிட்டானுங்க. கர்த்தர் கிருபை எங்களெல்லாம் நல்லா வச்சிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லு. நான் சொல்லுவேன், அது புனிதமான ரத்தம்டா, அதெல்லாம் எடுக்க மாட்டேன்டா. அடிச்சுட்டு வந்து நான் திருப்பி சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேன், சிகரெட் தான் குடிப்பேன். வந்தோடனே சிகரெட் குடி தான் போறோம். என்னைக்கு இயேசுவை உண்மையா இதயத்தில் ஏற்றுக்கணும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பயபக்தியோட கம்யூனியன் எடுக்கிறேன் நான். ஒரு அளவியா சொல்லுங்களேன். அந்த இயேசுவனுக்காக சிலுவையில தொங்கினா இருப்பார். உன் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறதுக்காக ஜீவனை கொடுத்தாருமா. எதுல நீ வெறுமையா இருக்க, அதை நிறைவாக்கி கொடுப்பான். ஒரு அளவியா சொல்லுங்களேன். உன் வாழ்க்கையை, உன் இருதயத்தை முழுசா ஆண்டவருக்கு கொடுத்துரு. இன்னைக்கு வாசமே அந்த ஃபர்ஸ்ட் முதல் வேத பாடத்துல அவங்க எல்லாம் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பினார்கள் இருக்கு. இருதயத்தை கர்த்தருக்கு நேராக. நாம எதுக்கு நேரம் திருப்புறோம்? 8 மணி நாடகத்துக்கு நேரம் திருப்புறோம். அப்புறம் அது முடிஞ்சுன்னா 9ல இருந்து 9:30 மணி நாடகத்துக்கு நேரம் திருப்புறோம். ஆமா, சினிமாவுக்கு நேரம் திருப்புறோம் உண்டு, நாடகத்துக்கு நேரம் திருப்பணும் உண்டு, பக்கத்து வீட்டு பிள்ளைக்கு நேரம் திருப்பணும் உண்டு. நான் போனதுக்கு பிறகு சொல்லுவான், வந்துட்டாங்கடா 2 பேர் கார்ல அப்படின்னு சொல்றவங்களும் இருப்பாங்க. அதை பத்தி நான் கவலைப்படுறதும் கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதை சொல்றதுதான் எங்களை வச்சிருக்கிற. நீ செய்யற பாவம் உன்னை நரகத்துக்கு கொண்டு போகும். பாவத்தை தூக்கி வீசினா நீ பரலோகத்துக்கு வருவ. செத்ததுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுல எல்லா கிறிஸ்தவனும் மேல வரவே, உண்மையுள்ள கிறிஸ்தவன் தான் மேல வருவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பரிசுத்தமான கிறிஸ்தவன் தான் மேல வருவான். அவளையே சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு எல்லாத்தையும் நாங்க பண்ணோம். ஆமா சொல்லுவார், சர்ச்சுக்கு தான் பண்ணோம். உனக்கு சர்ச்சை வெள்ளை அடிச்சு உன் வீட்டை வெள்ளை அடிச்சான்னு கேட்பார். இருதயத்தை நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. இருதயத்துக்கு வெள்ளை அடிச்சியா? இருதயத்தை பார்த்தா ஒரே நிக்கோடின் புகையா இருக்குது. நான் காலேஜ்ல படிக்கும் போது கோல்ட் ஃபில்டர்லயே 3 கம்பெனி இருக்குது. பெங்களூர், கல்கட்டா, மும்பை. பெங்களூர், கல்கட்டா, முங்கர். நான் முங்கர் சிகரெட் தான் குடிப்பேன். அது அந்த கடைக்காரன் பார்த்து தூக்கி வச்சிடும் மேல. நான் கேட்டா மேல இருந்து எடுத்து தருவான். சார் நீங்க இதான் குடிப்பீங்க சார். நம்ம டெல்லி வந்திருக்கோம், டெல்லிக்கு வேற போயிட்டு வந்தனால கடைக்காரன், டீ கடைக்காரன் ஒரு 50 பேர் நிப்பா டீ குடிக்கிறதுக்கு. நான் உள்ள நுழையும் போது சொல்ல, டெல்லிக்கு ஒரு டீயை போடு, டெல்லிக்கு ஒரு பஜ்ஜியை கொடுமா. 50 பேர் இருப்பான். முதல்ல டீயும் பஜ்ஜி நமக்கு தான் வரும். டீயை வாங்கிட்டு நேரம் இங்க வருவான் கடைக்கு. மேல வந்து சிகரெட் எடுத்து கொடுப்பான். உங்களுக்கு முடி போகுது, மேல எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லி. கீழே என் கூட ஜூனியர்கிட்ட சொல்லுவான், 2 பெருசு வச்சிருக்கா சிறுசு வாங்கிக்குவாங்க. பெருசுனா சிகரெட், சிறுசுனா பீடி. 2 ரூபாய் எடுத்து கொடுப்போம், 3 ரூபாய் எடுத்து கொடுப்போம். 2 பெருசு வச்சதுக்கு சிறுசு. இப்போ ஒரு கோல்ட் ஃபில்டர் 10 ரூபாய் 12 ரூபாய் ஆச்சு. எவ்வளோப்பா? அதையும் என்கிட்ட கேட்குறீங்க அப்படிங்கிறியா? 10 ரூபாய் 12 ரூபாய் ஆச்சு சிகரெட் விலை. அப்படி இருந்தவங்க 2 பெருசு மிச்சதுக்கெல்லாம் சிறுசுன்னு. நானாவது பரவாயில்ல, அதை விட பெருசுக்கு போனவங்களா இருக்கிறாங்க. கத்தர் இன்னைக்கு அவங்க ஊழியக்காரங்களா வச்சிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க
இன்னைக்கு அருமையான ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி வாழ்ந்தவங்க தான் நாங்க. இன்னைக்கு எங்களை கர்த்தர் தூக்கி எடுத்து வைத்திருக்கிறார். மனிதனே, இன்றைக்கு நீ மரிப்பாயானால் உன் இருதயம் யாரிடத்துல போய் சேரும்? ஆத்துமா, இருதயம் ஆத்துமா யாரிடத்தில் போய் சேரும்? இன்றைக்கு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கப்படும் என்றார். இத்தனை கொரோனாவுக்கு தப்பி நீ உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, நீ போட்ட மாஸ்க் தான் உன்னை காப்பாச்சு நினைச்சியா? அதுல நம்ம போடுற மாஸ்க் இருக்குது இல்ல, அது வெளியில வர்ற கிருமியை உள்ள அனுப்போம். ஏன்னா நம்ம தான் 30 ரூபாய்க்கு 30 நாளைக்கு மாஸ்க் வாங்கி போடுவோமே. 8 மாஸ்க் 8 மாட்டிட்டு அதுல இங்கிலாந்து ராணி பண்ண சட்டை செத்து போச்சு அந்த பாட்டிமா. பச்சை கலர் கவுனு, பச்சை கலர் சட்டை, பச்சை கலர் மாஸ்க், பச்சை கலர் கொண்டை. 90 வயசுல 100 வயசுல எத்தனை வயசுல செத்துன்னு தெரியல. 99 வயசுல சாராளு மேல இருந்து கீழே வரைக்கும் பச்சையாவே இருக்கும். ஆம்பளைங்க நாங்களாம் அப்படி போனது இல்லை. ஆனா பொம்பளைங்க பார்த்துட்டு சரி கேட்டு மாஸ்க் இருக்கா அப்படின்னு அதுல போகும்போதே அந்த சாரி அந்த மாஸ்க் அது வேற வியாபாரம் வேற ஓகோன்னு ஓடிச்சு. மாஸ்கோட சுடிதாரு, மாஸ்கோட சேலை, நல்ல துணி எடுத்து மாஸ்க் இருக்கு, அதோட வேணும். என் பிள்ளைங்க கூட மாஸ்கோட, நாங்க ஒரு பேட்டியை கிட்ட ஒரு பேண்டை போட்டுட்டு நாங்க பாட்டு கிளம்பி வந்துகிட்டே இருப்போம். இவன் மாஸ்க் பார்த்தாலே 10 பேர் கொரோனா வந்துடும், அவ்வளவு கருப்பா இருக்கும். அதை எடுத்து மாட்டிக்குவான். மாஸ்க் குடிச்சு பல நாள் ஆயிருக்கும். போட்டு 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 நான் ஒருத்தட்ட சொன்னேன், டே மாஸ்க் மரியாதை மாத்து. நான் அப்படின்னா மாஸ்க்லயே பல கொரோனா இருக்கடா. அவ்வளவு அழுக்கு, அவ்வளவு அழுக்கு. நம்ம போட்ட மாஸ்க் நம்மளை காப்பாச்சு இல்லையா? நீ உசுரோடு இருக்கிறது கர்த்தர் கிருபை. அந்த காலத்துல அச்சின்னா ஆயுசு 100 ஒரு பாட்டி, அச்சின்னா 2 தும்மலுக்கு 200 அப்படிங்கும். இப்ப அச்சின்னா பாட்டியை காணோம், பாட்டி பறந்துருது. 80 வயசுல தும்புறாயா இருமுறாயா அப்படின்னு. அது நம்ம ஊருக்கா சொல்லிக்கவே வேணாம். மழை குளிரு. ஒருத்தர் கொரோனா காலத்துல வண்டியெல்லாம் ஓடாத பொழுது எங்க வீட்டுக்கு வந்து எங்க ஊருக்கு வந்துருந்தாரு. நான் பைக்ல இருந்தது சாமான் வாங்குறதுக்கு போனலாம். அந்த டைம் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்ப 2 வீலர்லாம் ஓட்டிக்கலாம் லோக்கலுக்குள்ள. ஓட்டிட்டு போறேன். சதீஷ் பிரதர் பிரைஸ் தான் வந்தாரு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, உண்மையாவே ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃப்ரெண்டு தான். லேசா மழை தூரிட்டு இருக்குது, ஹெல்மெட் லாக் பண்ணிருக்கிறேன். அவர் கிட்ட வந்தாலும் பார்த்தா அச்சின்ன. நீங்க நம்பினாலும் சரி, இதை எப்படி தான் பாருங்க. அப்போ பிரைஸ் தி லார்ட் போட்டுங்களா அப்படின்னா பாருங்க, இதே மாதிரி வந்தாரு பாரு. ஒரு குமி குமிச்சாரு, சோத்திரம் போட்டாரு, அப்படியே பின்னால போனாரு, இப்படியே போயிட்டு இருக்கிறாரு. அவ்வளவு பயங்க. ஒரு கொரோனாக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கை எங்கேயும் போயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். கொரோனாக்கு பயப்படுகிற பயம் சும்மா தான் தும்பி இருப்போம். எனக்கு கொரோனாவா, எனக்கு கொரோனாவா, ஐயோ தொண்டை எரியுதே, ஐயோ ஐயோ ஐயோ. இன்னும் நிறைய கொரோனா வருது. போன கொரோனா வந்தது பேபி கொரோனா, இனிமேதான் மம்மி கொரோனா வரும். ஏன்னா இயேசு வர்றதுக்கு முன்னால பஞ்சங்கள் பெருகும், கொள்ளை நோய்கள் பெருகும், புதுசு புதுசா வரும். ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா உன் தலைமயிரில் ஒன்றும் நீ டை அடிச்சு வச்சிருந்தா கூட சேதப்பட, கவலைப்பட. ஆமென் சொல்லு. இப்ப எது பாட்டி எது ஆண்டினே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி வருது. டை அடிச்சுட்டு ஃபுல் மேக்கப்லாம் வருது. பாட்டி ஆண்டியா பாட்டியான்னு தெரியல. நீ காலை கூட எங்க வீட்டுல சொன்னாங்க, உங்களுக்கு நிறைய முடி நரைச்சிருச்சு, நரைச்சிட்டு போது கூட. என் புள்ள சொன்னான், அப்பா ஷாம்பு இருக்குதுப்பா, டை இல்ல ஷாம்பு போட்டு குடிச்சாலே முடி கருப்பாயிருப்பா, நான் இப்படிதான் இருப்பேன்ப்பா அப்படின்னு. என் பொண்டாட்டி வெறுப்பா பார்த்தா. எது ஆண்டி எது தாத்தா எது அங்கிள் தெரியல, எல்லாம் டை அடிச்சு மாத்தி லைட்டா நரைச்சிருச்சு அப்படிங்க. அவர் வயசு எவ்வளவு, 60 தாண்டி இருக்கு. லைட் மொத்தமா நரைச்சு கிடைக்குது உனக்கு. டை அடிச்சதுல 2 முடி அடிக்கல, அதனால லைட்டா நரைச்சிருக்காமா. உன் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. அதை பாதுகாக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா சீப் எடுத்துட்டு சீவி பார்ப்போம் எப்படிமா பாருங்க. அது நம்ம பொம்பளைங்க சீவும் போது ஒரு 10 முடி சீப்ல இருக்கும். அதை இவளுக்கு சீவிட்டு அங்கேயே ஸ்டாண்ட்ல சொல்லி வச்சுட்டு போயிடுவாளுங்க. புருஷன் வந்து சீவ முடியாது. குடிச்சிட்டு பாத்ரூம் போட்டு வெளியில வந்து வச்சுக்கலாம், பாத்ரூம்ல முடியா இருக்கும். அந்த தண்ணி எச்சி எல்லாம் அனுப்பிச்சு விட்டு அப்புறம் தான் அதுல வேற சொல்லுவாங்க, முடி உதிராத இருக்கிறதுக்கு ஒரு தைலம் விற்பான் பாருங்க. அவன் மண்டையில பாதி முடி இருக்காது.
எனக்கு ஒரு போட்டோ போட்டு வந்துருச்சு. இது ஃபேமஸான தைலம். அதை போய் மறந்துட்டு பாருங்க, பிரசங்கத்துக்கு யூஸ் ஆகும். ஃபேமஸான தைலம். இவருதான் இந்த முடி உதிரா தைலத்தின் நிறுவனர் அப்படின்னு பார்த்தா அவருக்கு பின்னால மட்டும் தான் இருக்குது. அந்த ஆயிலுடைய நிறுவனம், அது போட்டா முடி நல்லா வளரணுமாமா. அந்த ஓனருக்கு முன்புறத்தை தேடியும் காணாதிருப்பாய் இருக்கு. பின்னால மட்டும்தான் இருக்குது. அவரு விற்கிறாரு முடிங்க. என்ன 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 விற்கிறாரு? என்ன ப்ராடக்ட்? முடி உதிர்தா, இது தேங்க சொட்ட மடல் போட்டு நல்லா அரக்க தேய்ச்சின்னா முடி வளரும். இதுல வியாபாரம் வேற. முதல்ல ஓ மடல தேங்க வேண்டாம். இப்படிதான் வித்துக்கிட்டு தெரியுறாங்க. முடி போகுது, தலையில இருக்கிற முடி போகும்போது வருத்தம். அதுல இன்னொரு வேற 6 வாரங்களில் சிறப்பளவு அப்படின்னா நம்ம ஆளுங்க உடனே வாங்கிடுவாங்க. 6 வாரம் தேப்பா ஆயிட்டுனா 2வது வாரம் போய் பாக்குறது. ஓ இன்னும் 4 வாரம் இருக்குல்ல, 5வது வாரம் கொஞ்சம் ஆன மாதிரி தான் தெரியுது. ஆச்சு நல்லா. 6 வாரம் முடிச்சுட்டு போய் பார்க்க பாருங்க, அது மாதிரியே இருக்கும். எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற கூடுமோ? உன் கலர் நீ மாத்தவே 6 வாரங்கள சிவப்பா மாறுதுன்னா ஒரு நீக்கிறோக்காரன் கொடுக்க மாட்டான். கம்பெனி அங்க ஸ்டார்ட் பண்ணிப்பான். பேரங்கள கம்பெனி ஆப்பிரிக்கால தான் வச்சிருக்கணும் பிரம்மாண்டமா. உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர். 6 வாரங்கள் இல்ல, 6 செகண்ட்ல உன் முகத்தை பிரகாசமாய் மாற்ற பண்ணுகிறது. இயேசு உள்ளத்துக்குள்ள வந்தா உன் வாழ்க்கை பிரகாசமா மாறும். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேங்க, இந்த இயேசு இந்த வருஷத்துல உன் படகை நிரப்ப போகிறார். இந்த இயேசு இந்த வருஷத்துல உன் முகத்தின் பிரகாசத்தை அதிகரிக்க போகிறார். உன் வீடு இருண்டு கிடக்காது, நீ ஆசீர்வாதமா இருப்ப. உன் முகத்துல ஒரு பிரகாசம் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்துல வேதம் சொல்லுது, கர்த்தர் அவருடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருப்பார். இந்த வருஷத்துல ஆண்டவர் தன் முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணுவார். நீ அவரை பாரு, அவர் உன்னை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. நீ அவரை பாரு, அவரு உன்னை பார்க்கணும். நம்ம எதையோ பார்க்கிறோம், அவர் பார்க்கறதுக்கு தான் நேரம் இல்ல. அதுல எஸ்டேட் சேனல் அந்த குழந்தை காட்டுல தட்டிட்டு எங்க ஊர்ல எப்படின்னா காலையில 6 மணிக்கு, இங்க எத்தனை மணிக்கு தெரியல, 6 மணிக்கு 7 மணிக்கு காட்டுக்கு ஓடணும். பாவம் சாயங்காலம் 6 மணிக்கு வந்து 6 மணி 7 மணி வீடு வந்து சேர்றதுக்கு அவங்களுக்கு எப்படா தூங்குவோன்னு இருக்கும். வசதியா இப்ப சர்ச்சில் காலண்டர்ல வசனம் வச்சுட்டாங்க பாருங்க. தப்பு எடுத்து குழந்தை காட்டு கட்டி இன்னைக்கு என்ன வசனம்? கர்த்தர் மேய்ப்பராக, கர்த்தர் மேய்ப்பராக சோத்திரம் ஓடிடு. அவ்வளவுதான் அதனுடைய பிரசங்கம், ஜெபமே. அதான் அதனுடைய பைபிள் வாசிப்பேன். ஆனா நாடகத்தை உட்கார்ந்துக்கிட்டு நல்லா பார்க்கும். ஒரு அம்மா சொல்லிச்சு, பாஸ்டர் கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காமிச்சார். பாஸ்டர் சொன்னார், கர்த்தர் எனக்கு தரிசனத்தை காமிச்சான் அப்படின்னு. நம்ம ஒழுகுன வெத்தலை எச்ச உள்ளுக்குள்ள போயிருக்கு. நல்லா காமிச்சிருப்பார் உனக்கு தரிசனத்தை அப்படின்னு. நல்லா காமிச்சிருப்பார் உனக்கு தரிசனத்தை. அதே பாஸ்டர் மதுரைக்கு ஊழியத்துக்கு போயிருக்கிறார். அறிவிப்புகள்லாம் கொடுக்கறதுக்குனால வந்து நின்றுவா பாருங்க. இந்த நாளில் அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகள் என்னமோ ஆண்டவர் பலது பக்கத்தில் நிற்கிற மாதிரி தான் இந்த நிறைய செக்ரட்டரியை பண்றது. சபையை பார்ப்பாங்க. இந்த நாளில் அதுவரை நல்லா தான் பேசிட்டு இருப்பான். இந்த மைக்கு பிடிச்சான்னு வச்சுங்களேன், மாதம் அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகளாவது முதலாவது அறிக்கை. நல்லா சொன்னையா, செந்தமிழ்ல பேசுவாங்க பாரு. வந்து மைக்க பிடிச்சிட்டாங்க. இது இவர்களுக்கு 2வது திருமண அறிக்கை. அவன் மைக்கு பிடிச்ச அறிவிப்பு கொடுக்கணும் பிஷப் ரேட்னு நினைச்சுக்கிறான். நீ குடிக்கிற சிகரெட்டுக்கு பலிபீடத்துல ஒண்ணு ஏத்தி கூடாது. சபையில செக்ரட்டரி ட்ரெஸர்னா ஒரு கௌரவம் வர பாருங்க. நாங்க தான் கூட்டடாவின் மூப்ப அப்படிம்பாரு. கூட்டடாவின் செக்ரட்டரி உள்ள சுத்தம் இல்லைன்னா அவர் கூட்டிட்டு போயிடுவான் பிசாஸ். ஒரு ஆமென் சொல்லு. நான் சொன்னேன், இந்த ஊரை மறக்கவே நாங்க வந்துகிட்டு இருக்கேன். மனைவி சொன்னா, போகுது. ஆமா, என்னப்பா இன்னும் நல்ல வேலை கர்த்தர் காரை கொடுத்தாங்க. உன்னை வட இந்தியாவில போய் நடக்குது அப்படியே விடணும்னு மனசுல நினைச்சேன். அதை வண்டியில சொல்லி தொலைஞ்ச பிரச்சனை ஆயிருப்பேன். சும்மா சொன்னேன், எனக்காக ரொம்ப ஜெபிக்கிறாங்க. அவங்கதான் என்னுடைய முதுகெலும்பு மாதிரி என் மனைவி. ஒரு மனுஷன் வந்து ஆவதும் பெண்ணாலே அழிவதும். ஆமா, கொஞ்சம் புகழ்ந்து விட்டுருவோம், இல்லாட்டி வண்டியை ஓட்டணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். she is a prayerful woman. உண்மையா சொல்றேன், நல்லா ஜெபிக்கிறவங்க. உங்க மனைவிட்ட உங்களுக்கு என்னங்க பிடிக்கும்னு கேட்டா நான் சொல்லுவேன் அவங்களுடைய ஜெப வாழ்க்கை பிடிக்கும். எந்த நேரத்துல என்னன்னாலும் சரி அவன் ஜெபிப்பான், ஜெபிச்சுக்கிட்டே இருப்பான். ஊர் கதை பேச மாட்டான், உலக கதை பேச மாட்டான், அந்த கதை இந்த கதை பேச மாட்டான், அந்த ஊழிக்கார இந்த ஊழிக்கார பேச மாட்டான். ஜெபம் நல்லா பண்ணுவோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இத்தனைக்கு இந்து பிள்ளைங்க. அவளுக்கு மொட்டை அடிச்சது பழனியிலைங்க. ஆமா, பழனியில தான் மொட்டை அடிச்சாங்க, பழனியில தான் காது குத்துனாங்க. அதுக்கு பிறகு பரமன் மலைக்கு வந்துட்டான். நேரம் பழனி மலையிலிருந்து பரமன் மலைக்கு வந்துட்டான் இயேசுவை ஏற்றுக்கிட்டு. ஏன்னா அவளுக்கு தெரியும் பரலோகம் நான் போய் ஆகணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க ஒரு விக்கிரக மனிதர் அவர்கிட்ட போய் காலில் விழுந்தா, நான் சர்ச்சுக்கு போய்க்கிறேன் என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆண்டவர் பார்த்தாரு, நீ என் காலையே விழுந்து கிடக்குனால உனக்கு ஊழியக்காரனா கொடுக்குறேன்னு சொல்லி வாழ்க்கையை ஊழியக்காரியாய் மாற்றி இன்னைக்கு அநேக இடங்களுக்கு அவரை கொண்டு போயிட்டு இருக்கார். ஒரு மீட்டிங்கு போகிறதுக்கு காலில் விழுகும் பொழுது அவளுக்கு தெரியல. ஒரு நாள் வருது, சாப்பாடு கூட நேரம் இல்லாம மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங், மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங், மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங்னு ஆண்டவர் அவளை எடுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது அன்னைக்கு அவளுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு கர்த்தர் காலையில ஒரு மீட்டிங் முடிச்சோம், இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்திருக்கிறோம், இன்னைக்கு முடிக்கிறோம். கண்டினியூஸா எங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்குது. போன வாரத்துல கல்யாண மண்டபத்துல ஒரு கூட்டம், அவங்க தான் வர்ஷிப் எடுத்தாங்க. மகிமை இறங்கி வந்துச்சு, அக்கினி இறங்கி வந்துச்சு, வல்லமை இறங்கி வந்துச்சு. ஆமாங்க, மகிமையா ஆராதனை எடுத்து முடிச்சாங்க. போன வாரம் முடிச்சோம், இந்த வாரம் எங்க? ஒரு நாள் கூட்டத்துக்கு அப்பா கால விழும்போது தெரியல, மனசுல ஆண்டு நினைச்சிருப்பா எப்படியாவது மீட். அவங்க அப்பா துணி கடை வச்சிருக்கிறாரு, துணி கடையில மெயின் ரோட்ல இருக்கிற துணி கடையில போய் காலில் விழுந்தா. அப்பா ஒரு ஊழியக்காரர் வந்திருக்காங்க, மீட்டிங் போறோம், காலில் விழுந்துட்டா. பிசாசு துரத்துற மாதிரி துரத்துனாரு. இப்ப அவங்க அப்பனுக்கே பிசாசு துரத்துற அளவுக்கு வளர்ந்துட்டா. என்னைக்கு போய் துரத்த போறான்னு தெரியல. சீக்கிரம் துரத்தி விடு சாமி. ஆண்டவரோட மகிமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு பேரு சீதா. அவங்க ஹிந்து குடும்பம், ஆண்டவர் அறியாத குடும்பம். இயேசுவை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்க புருஷன் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறான். சர்ச்சில் டீ மேக்கரா இருக்கிறாரு, வர்ஷிப்பும் பண்ணிட்டு இருக்கிறார், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஹிந்து பிள்ளைங்க. என் மூலமா ஆண்டவர்ல வந்தது, வழிநடத்தப்பட்டது. நேற்றுக்கு பறவை எறும்பு கொத்தி ஜப்பான்காரி மாதிரி வந்தா. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மூஞ்சியை கூட்டிட்டு எப்படி சர்ச்சுக்கு போறது? முகம் வேற வீங்கி இருக்குது. அவ எங்க இருந்து வந்திருக்கா? குன்னூர் தாண்டி பில்லிமலையில இருந்து ஓடி வந்திருக்கா. முகம் வீங்கி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறான். காலையில ஆராதனை முடிச்சுட்டு இங்க ஓடி வந்திருக்கிறாங்க. இனி அவங்க போய் சேர வேண்டிய தூரம் வெகு தூரம். ஏன்? ஆண்டவர் மேல ஒரு தாகம், ஆண்டவர் மேல ஒரு ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மேல ஒரு பாசம். ஆண்டவர் எப்படியாவது என் வாழ்க்கையை மாற்றுவார்னு சொல்லி ஒரு ஆசை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க கர்த்தர் அப்படியா என் மனைவியை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆண்டவரை பிடிச்சுக்கோ, இருதயத்துக்குள்ளே வர சொல்லு. ஆமென். அவர் வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க செய்வார். செக்ரட்டரி அந்த மேட்டருக்கு வந்தாரு. நான் விட மாட்டேங்கிறானே இருந்தாலும் அப்படிங்கிறீங்களா? எப்படா மைக்க வைப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? பேசலாம்ல. ஆமா, நாங்க தானே தூரத்துல போய் சேர்றோம், எங்களுக்கு தான் பஞ்சாயத்து. நீ பக்கத்துல போயிட்டு அவங்க படுத்துக்குவ. கர்த்தர் எங்களோட இருப்பா. ஆமீன் சொல்லு. எங்களுக்கு முன்னால யானையும் கரடி சித்தியும் வராது. எங்களுக்கு முன்னால இயேசுநாதர் போய் கொண்டிருக்கிறார். எங்க வாங்கினதுக்கு முன்னால ஏன் ஆண்டுடைய சமூகம் போகுது. ஒரு ஆமீன் சொல்லு. மதுரைக்கு ஒரு ஊழியக்காரர், பெரிய திருச்சபை, அவர் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறார். அப்படி வந்திருக்கிறார். இந்த விரல பெரிய மோதிரம் போட முறத்தை போட்டிருப்பானு பாத்தீங்களா? மோதிரம் போட சொன்னா முறத்தை போட்டிருப்பானுங்க. பெரிய பெரிய முறமா இருக்கும் மோதிரம். அப்படி இங்க ரெண்டு முறம், இங்க ரெண்டு முறம், அப்படி களத்துல அப்படி குண்டா இருக்குது. அப்படி வந்து அறிவிப்புகள் அப்படி இருக்கிறாரு. உடனே ஒரு பரவாயில்ல செக்ரட்டரி, நல்லா வெள்ளை சொல்ல குப்புன அறிவிப்புகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இவருக்கு அவர் தான் சால்வையை போட்டிருக்கிறாரு. என்ன இதுல வேற அவங்க தான் சால்வையை போடுவோம். அதுல எனக்கு சால்வை போடுறதுக்கு சான்ஸ் கொடுக்கல. இதுல வேற சண்டை சால்வை போடுறதுக்கு. எங்களுக்கு சால்வை போடுறதுக்கு எல்லாத்தையும் நல்லா பண்றாரு. சால்வை மாத்திரம் அவன்ட்டு கொடுத்து போறாரு. எங்க நாலு போட்டு குடல இதுல பொம்பளைங்க இன்னும் ஐயரமாக்கு நான் தான் சால்வை போடுவேன் இருந்தேன். அவ்வளோ பட்டேன் நல்லாவே இல்லை சால்வை. இவன் போட்டுதான் நல்லா இருப்போம்மா. என்ன கொடுமை பாருங்க. எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு இவர் பஸ் ஏறதுக்கு வந்திருக்காரு. இந்த ஊழியக்காரு அந்த அறிவுக்குள் வாச தலைவர் இருக்கிறார் பாருங்க. கப்புன்னு ஒரு சிகரெட் அடிச்சுட்டு இவர் யோசிச்சிருக்காரு, அவனா இவன்? கொஞ்ச நேரம் பார்த்துருக்காரு. அதே மோதிரம், அரே முறம் அவருக்கு இருந்தாரு. முறம், அதே முறம், அதே செயின். அவன் தான் இவன், இவன் தான் அவன். அவர் வந்து சொன்னாரு,
இப்படி ஒரு கமிட்டியை பார்த்தேன், இவன் கமிட்டியா இல்ல கம்யூனாட்டியான்னு தெரியல அப்படின்னாரு. இது சின்ன சபை தான், எல்லா சபையிலையும் கமிட்டிங்கிற பேர்ல கம்யூனாட்டி இருக்கும். நான் சொல்றேன், ஆண்டவர் புடிச்சுக்கோ, இல்லாட்டி மேல வந்து சேரவே. இங்க அறிவிப்பு வாசிப்போம், அப்புறம் உனக்கு அறிவிப்பு வாசிப்பாரு. அவருடைய முதலாவது நாள் நினைவஞ்சலி அப்படின்னு. அன்னைக்கு நீ பாதாளத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சார், ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருத்தர் ரொம்ப அழகா பேசுறாங்க, நம்ம தான், நானும் சிசி சர்ச் தாங்க, நம்ம சிசி சர்ச் தான் ரொம்ப அடக்கமான சபையா, அதனாலதான் அடக்க முடியுறானுங்க அப்படின்னு. நீ நானும் செய்யற எந்த பாவமே நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்காது. இயேசுநாதர் எல்லாருடைய காலை கழுவுனாருங்க. யார் நினைச்சீங்க? தெய்வங்க. வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், வானங்களுடைய சிங்காசனம் தான், பூமியினுடைய பாதப்படினார். கையை நீட்டினா போய் முழுகுது அத்தனை பிசாசம், கையை வச்சாருன்னா அத்தனை நோய் சொல்லுவாது. அவர் போய் எல்லாத்துக்காலையும் கழுவிக்கிட்டு இருக்கிறார். நமக்கு கமிட்டிங்கிற பெருமை, ட்ரெஸரர்ங்கிற பெருமை, செக்ரட்டரிங்கிற பெருமை, பெருமையுள்ளவனுக்கு தேவன் எங்களை சொல்றான். ஊழியக்காரங்கிற பெருமை, தீர்க்கதரிசிங்கிற பெருமை, இதுல வேற சுடுமடிக்கிற ஊழியர் பட்டம் வேற எங்களுக்கு. ஏசு தாழ்மையா ஒரு ஆமென் சொல்லு. நீ உண்மையா ஆண்டுடைய முகத்தை தேடினா கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நான் கடைசி ஜெபத்துல கேட்க போறேங்க, தண்ணி அடிக்கிற யாரா இருந்தா கையை தூக்குன்னு சொல்ல போறேங்க. நல்லா தூக்கு, நான் தான் அடிக்கிறேன். சிகரெட் அடிக்கிறவன் தான் யாரு அப்பதான் நம்மளால கடைசி ஜெபத்துல சொல்ல போறேன்னு சொல்லிட்டேன்னா இதுங்க சொல்லு உதச்சே விடுவார் ஆண்டு. அவன் கையை தூக்கி ஒப்புரவாயிட்டு இருக்கும்போது நீ உனக்குள்ள ஏதாவது பாவம் இருந்தா எல்லா சபையிலும் பாரு, கடைசி நேரத்துல பாவம் இருக்கை ஜெபம் பண்ணி தூக்குனா இதுங்க மாத்திரம் அப்படியே திரும்பும். எவன் கையை தூக்குறான்னு சொல்லி இதுக்கு தெரியும். என் புருஷன் என்னைய ஆளாப்படுத்துறான், இந்த கை தூக்குறானா இல்லையா, புருஷனை பார்த்துருக்கே தெரியும். அவர் சொல்லுவாரு, இவன் ரொம்ப யோகியமா முகால போட்டுக்கிறான், நம்மளை போட்டு தடுத்து நமக்கு தானே தெரியுது. நிறைய குடும்பம் இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாழ்க்கையை கர்த்தருக்கு ஆமென். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். வாழ்க்கையை பூர்ணமா கர்த்தருக்கு கொடுத்துரு. உன் வாழ்க்கையை ஆண்டவர் அலங்காரப்படுத்துவார். உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். எவ்வளவோ துக்கத்தோட தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, எவ்வளவோ கண்ணீரோட தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற, எவ்வளவோ வேதனையோட தான் நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற. என் பிரசங்கத்தில் அநேகர் சிரிச்சுட்டு இருந்தாலும் உன் மனசுடைய மூளையில ஒரு துக்கமும் ஒரு கண்ணீரும் உன் வாழ்க்கையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா இன்னைக்கு இத்தனை பேர்த்துக்கு நடுவுல ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுற, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன், உன் வேதனையை நான் மாற்றுவேன். யார் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ புரிஞ்சுக்கலையோ தங்கச்சி, உனக்காக ஒருத்தர் இருக்கிறார் தங்கச்சி. அவர் உன் பெயரை, நான் சொல்றேன், உன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உன் பெயர் கூட எனக்கு தெரியாது, இத்தனை பேர்த்துக்கு நடுவில் ஆவியானவர் உன்னை காமிக்கிறாரு. உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வரும்பொழுது என் மேல ஒரு மகிமையான பிரசன்னம் இறக்கிறத உணர்றேன். ஆண்டவர் உன் பெயரை பெருமைப்படுத்துவார். எந்த காரியத்துக்காக நீ அழுதுகிட்டு இருக்கிறையோ அதே காரியத்துல கர்த்தர் உன்னை பாக்கியவதியாய் வைப்பான். எதை நினைச்சு நீ அழுகிறையோ, எதை நினைச்சு நீ வேதனைப்படுறையோ, எதை நினைச்சு நீ கண்ணீரை வடிக்கிறையோ, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள கண்ணீரோட தான் இருக்கிற, இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வேதனையோட தான் இருக்கிற. இந்த கிறிஸ்துமஸ் ஏண்டா வந்துச்சு, இந்த நியூ இயர் ஏண்டா வந்துச்சு, இந்த புது வருஷத்துக்கு முன்னாலேயே நான் செத்திருந்தா கூட நல்லா இருக்குமே, இந்த புது வருஷத்துக்கு முன்னாலே நான் போயிருந்தா கூட நல்லா இருக்குமேங்கிற அளவுக்கு ரொம்ப வேதனையோட ரொம்ப கண்ணீரோட தான் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒருத்திக்காக ஆண்டவர் நீங்க கொண்டு வந்திருக்கிறார். எல்லாத்துக்காக அதுல ஸ்பெஷலா உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வருது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இன்னும் உசுரோட தான் இருக்கிறாருமா. ஆபிரகாமை பார்த்து சொன்னா, தகப்பன் வீட்டை மறந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உன்னுடைய இருதயத்தின் விருப்பங்கள் இன்னைக்கு நிறைவேறாம இருந்திருக்கலாம், ஆனா நீ கேட்டதை விட, நீ விரும்பினதை விட அதிகமாய் தான் கர்த்தர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பா. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன ஏதாவது ஒரு ஊர்ல பாப்ப, அல்லது திரும்பவும் கூட்டடாவிலேயே நீ என்ன பாப்ப. இந்த தேவ மனுஷன் இங்க இருந்தாருன்னா இன்னொரு நாள் வர எனக்கு நிச்சயமா கர்த்தர் வாய்ப்பு கொடுப்பார். அவர் மூலமா அன்னைக்கு நீ சொல்லுவ, பாஸ்டர் அன்னைக்கு நீங்க வந்த பொழுது எனக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொன்னீங்க, அது அப்படியே நிறைவேறிடுச்சு. அன்னைக்கு நீங்க வந்த பொழுது நான் அழுதுகிட்டு இருந்தேன், இப்போ என்ன போல ஒரு சந்தோஷம் உள்ளவள்
யாருமே இல்லைன்னு சொல்ற அளவிற்கு இயேசு உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, உன்னை கீழாக்காமல் மேலாக்கி, உன் சாம்பலை சிங்காரமாய் மாற்றி, உன் வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனை பலன் கொடுத்து, அதே வீட்டுல, அதே லைன்ல, அதே இடத்துல உன்னை ராஜாத்தியா வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ஊரை பத்தி ஒண்ணும் தெரியாது, உங்க பாஸ்டர்களை பத்தி ஒன்றும் சொல்ல கிடையாது. அப்படி ஏதாவது சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன். ஆமென் சொல்லு. பாஸ்டர் கேட்கறது, மனுஷன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு வந்து பிரசங்கம் பண்றவங்க கிடையாது. நான் அவங்களுக்கு கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. நேற்று நான் ராத்திரி படுக்கும் போது 3 மணி அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஆண்டவரே கூட்டடாக்கு போறேன், ஆசீர்வதிங்க, ஜனங்களோட பேசுங்க. மத்தியானம் காலை ராத்திரி எல்லாம் தூங்காதனால பயம், வண்டி எப்படி ஓடிட்டு வருவேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தூங்குறேன்ட்டு போய் படுத்தேன். சொல்லிட்டு தான் போனேன். தூங்குறேன்ட்டு படுத்தேன். படுத்துட்டே சொன்னேன், கூட்டடா போறேன் ஆண்டவரே. தூக்கம் வரல. எந்திரிச்சு வந்து உட்காண்டேன். என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், என் மகளை கூப்பிட்டேன். கூட்டடா ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி முழங்கால போட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வரணும். ஒரு ஆமென் சொன்னேன். சும்மாலாம் வந்து மைக்க பிடிக்கலமா, சும்மாலாம் வந்து சொல்லல. இன்னைக்கு நீ செய்யற பாவத்தை அறிக்கை செய்து விடாட்டி ஒரு நாள் நீ அழுவ. இன்னைக்கு நீ லவ் பண்றதை விடாட்டி ஒரு நாள் நீ அழுவ. இன்னைக்கு நீ வாட்ஸ்அப்பை தூக்கி ஒதுக்கி போடாட்டி ஒரு நாள் நீ கண்ணீரை வடிப்ப. இன்னைக்கு செக்ரட்டரி பெருமை, ட்ரெஸரர் பெருமை இறங்காட்டி ஒரு நாள் நீ அழுவ. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய, அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் உற்று. எதெல்லாம் ஆண்டவர் விடுன்னு சொல்றாரோ உற்று. இல்லாட்டி ஆஸ்பத்திரியில் கொண்டு விட வைப்பார். ஆஸ்பத்திரியில் போயிட்டா இங்க 2 நர்ஸ் அங்க 2 நர்ஸ் சுத்தி நின்று இருக்கும். அதுல டாக்டர் சொல்லுவானு பாருங்க, அது நல்லா இருக்குது, அவன் சொல்றதை கேட்டா செத்துருவோம். 1 ஹவருக்குள்ள 1.5 மணி நேரத்துக்குள்ள நீங்க வந்து மேட்டுப்பாளையம் போகாட்டி ஊடே அவர் கொடுக்கறது எப்போ போகணும்னு வச்சிருக்கா, அப்பதான் போகும். 1.5 மணி நேரத்துக்குள்ள நீ மேட்டுப்பாளையம் போய் சேர்ந்துருக்க. நீ என்ன சொல்றது? புளியங்குடிங்கிற ஒரு இடத்துல, தென்காசி பக்கத்துல பேசிட்டு இருக்கேன். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருது, நீ 3 மாசத்துல செத்துருவேன்னு சொன்ன, டாக்டர் செத்துருவான், ஆனா நீ உசுரோட இருப்ப. எப்படி இருக்கும்? ஒருத்தர் மீட்டிங் முடிச்சுட்டு ஓடி இருந்தார். ஐயா எனக்கு தாயாது எதுன்னு கேட்டேன். நான் தாயா 3 மாசத்துல செத்துருவேன் டாக்டர் சொன்னாரு. அந்த போயிட்டாரு, இன்னும் நான் உசுரோட தாயா இருக்கிறேன். ஒரு ஆமென் சொல். ஒண்ணு இல்லாட்டி பயமுறுத்தி அனுப்பிச்சுட்டுருவானுங்க. டாக்டர் சொல்றதுலயே பாதி உசுறு போயிடும். நமக்கு தான் அச்சுனாலே கொரோனாவா நினைக்கிற கேஸ் ஆச்சு. நம்ம தான் எஸ்ஐகே ராஜாவாச்சு. எஸ்ஐகே ராஜா போய் ஏசையா சொல்லுவான், வீட்டுக்காரிக்கு ஒழுங்குபடுத்தி சாக போறேன்னு. வீட்டுக்காரிக்கு ஒழுங்குபடுத்து சாக, பைபிள் தான் இருக்கு. வீட்டுக்காரிக்கு ஒழுங்குபடுத்து சாக போறேன். வயசான காலத்துல அதையும் செய்யாம பல பேர் போய் சேர்ந்துடும். இறந்ததுக்கு பிறகு பையன் யோசிப்பா, எல்ஐசியில எவ்வளவு கிடைக்குது, இதுல எவ்வளவு கிடைக்குது, அதுல எவ்வளவு கிடைக்குது, ஒண்ணு தெரியாது. மண்டை பிச்சு பாடு. அதனாலதான் பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. நீ மறிக்க போகிற, நீ செத்துருவ, சுவர்புறமா திரும்பிடுவான். ஆண்டவரே செத்துருவேன்னு சொன்னா நம்மளால என்ன பண்ணுவோம்? வந்து வரான் பாரு, கமிட்டி செக்ரட்டரி பிரசங்கம் பண்ணிட்டு எவனே அவன் உள்ள விட்டான்னு கேட்கிற மாதிரி டென்ஷன் ஆகிருக்கு. சத்து இதான பரவாயில்ல, அவன் செத்துருவேங்கிறான். தப்புன்னு திரும்ப நான் சோத்து பார்த்தாலும் நான் நல்லதை செஞ்சிருக்கேன் நினைச்சுக்கிங்க. ஆண்டவரே இப்ப நேரம் அந்த முற்றத்துக்கு கூட வரல, ஆண்டு வார்த்தை வருது, அவனை போய் சொல்லு, அவன் ஆயுசு நாட்கள் 15 நாட்களை 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லு. முற்றத்துக்கு வரான், பெட்ரோல் இருந்து ஹாலுக்கு வரான், ஆண்டு வார்த்தை வந்துருச்சு. இங்க இருந்து அங்க மேல போகுது, அங்க இருந்து இங்க வருது. நீ அனுப்புற எஸ்எம்எஸ் 2 செகண்ட்ல தொடர்ந்து வேலை செய்யுதுன்னா அவர் இதை விட பெரியவர். ஆமென் சொல்லு. ஜெபம் வாயிலிருந்து போறதுக்கு முன்னாலே இதைதான் என் புள்ள கேட்கறேன்னு சொல்லி பதில் அனுப்புற தெய்வம் நம்ம தெய்வம். இங்கிருந்து மேல போய் அங்கிருந்து பதில் வந்துச்சு. அவன் விண்ணப்பத்தை கேட்டு அவன் கண்ணீரை கண்டு, அவன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை நான் கூட்ட போகிறேன். நேரம் ஏசையை திரும்பி வர்ற, எஸ்ஐகே ராஜாவே போனவே திரும்பி வந்துட்டான். என்ன உன் கண்ணீர் கேட்கப்பட்டதுன்னு கர்த்தர் சொன்னார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கூட்டுவேன்னு கர்த்தர் சொன்னார். இவன் என்ன சொல்லியிருக்கணும்? தோத்திரம் அல்லேலூயான்னு இருக்கணும். ஆமாவா இல்லையா? ஆனா அவன் என்ன பேர் சொன்னான்? நான் எப்படி நம்புறது? ஏண்டா சாமின்னு சொன்னதை நம்பணும் இல்ல, பொழைப்பன்னு சொன்னதை நம்ப மாட்டேங்கிற. அவன் சாமின்னு சொன்னதை நம்பிட்டான், பொழைப்பன்னு சொன்னதுக்கு அதை எப்படி நம்புறது? அடையாளத்தை சொல்லு. கடிகாரம் ரிவர்ஸ்ல ஓடணும். சரி ஓடட்டும், ஆமென் சொல்லு. அவன் கண்ணீருக்கு கடிகாரத்தையே திருப்பின தெய்வயா.
உன் கண்ணிற்கு எதை வேணாலும் கர்த்தர் திருப்புவார். இன்னைக்கு நீ அழுகிற அழுகைக்கு எதை வேணாலும் கர்த்தர் திருப்புவா. இன்னைக்கு நீ அழுகிற அழுகைக்கு எவன் இருதயத்தை வேணாலும் கர்த்தர் திருப்புவா. ராஜாக்களுடைய இருதயம் கர்த்தருடைய கைகளில் நீர்க்கால்களை போல இருக்கிறது. அவன் கண்ணிற்கு கடிகாரத்தை காலத்தையே திருப்பி விட்டாரு. காலத்தையே அவனுக்காக திருப்பினாரு. அவன் கண்ணிற்கு அவ்வளவு விலை இருந்துச்சு. ஏன்னா அவன் கர்த்தருக்காக செய்ததை கர்த்தர் கணக்கெடுத்திருந்தா. நீ கர்த்தருக்காக செய்ததை கணக்கெடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு நீ வந்தப்பா கணக்கெடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கப்பா கணக்கெடுக்கிற ஆண்டவர். அவனுக்கு கடிகாரம் திருப்பின மாதிரி உனக்கு திருப்ப வேண்டியதெல்லாம் கர்த்தர் திருப்புவா. God will change everything. Oh, your own eyes will see the changing. Your own eyes will see the changing. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் இந்த வருஷத்துல சிலரெல்லாம் கர்த்தர் திருப்பி போடுகிறத பார்க்க போகுது. ஆண்டவர் சத்துருக்களை திருப்பி போடுவா, எதிரிகளை திருப்பி போடுவா, முறைச்சதை திருப்பி போடுவா, எதிர்த்து வந்ததை திருப்பி போடுவா, மூச்சியை திருப்பி போட திருப்பி போடுவா, முறைச்சதை திருப்பி போடுவா, கேவலம் பண்ணப்பா அவனை திருப்பி போடுவா, நீ செய்யாததை செஞ்சான்னு சொன்னப்பா திருப்புவா கர்த்தர். உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டை கர்த்தர் திருப்புவா. ஓ, கடிகாரத்தை காலத்தை திருப்புனவர் உன் ஆயுசு நாட்களை திருப்புவா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா அவன் சொன்னான், நான் உமக்கு முன்பாக நலமானதை செய்தேன். என்ன சொல்றான்? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக நலமானதை செய்தேன். நீ என்னத்தை செஞ்சுட்டு இருக்கிற இந்த வருஷத்துல? இதுவரைக்கும் செய்யணும், இனிமேல் செஞ்சிரு. ஆமென் சொல்லுங்க. இதுவரைக்கும் செய்யணும், இனிமேல் நலமானது ஒண்ணு சபைக்கு செய்வீங்க, இனிமேல் செஞ்சிரு. நலமானது ஒண்ணு ஊழியக்காரங்களுக்கு செய்யல, இனிமேல் செஞ்சிரு. நலமானது ஒண்ணு கர்த்தருக்கு செய்யல, இனிமேல் செஞ்சிரு. ஒரு பெரிய நடிகர் கோடீஸ்வரர் சிகரெட்டை குடிச்சிருக்கான். சிகரெட்டை குடிச்சிட்டு எனக்கு வந்துருச்சு டாப் 5 உலகத்துல 5 பேர். அந்த 5 பேர் யாராரு? அதுல ஒருத்தர் சிகரெட்டை குடிச்சிட்டு பெரிய சினிமா நடிகர், ஃபேமஸ். அதாவது ஃபாரின்ல அவன் பேரை சொன்னா நம்புறது. ஒரு தடவை சொன்னா தெரியுது இல்ல? அம்மாவா இல்லையா? ரொம்ப தெரியாம பாக்குறீங்களா? ரொம்ப நல்லவங்கயா. இந்த ஆள்கிட்ட எதுக்கு நம்ம மூஞ்சி கொடுத்து ரொம்ப மலைக்கு வாங்கிருக்கிறீங்களா? நான் ஒரு தடவை சொன்னா என் வழி தலை என் வழி. அந்த மாதிரி அவன் சூப்பர் ஸ்டார் அமெரிக்கால. அவன் சிகரெட்டை குடிச்சு போனோமா, Jesus, this is for you அப்படின்னு சொல்லிட்டு பணத்திமிரு. Jesus, this is for you போய் விட்டான். கோடீஸ்வரன், புகழ் பெற்ற நடிகன். அவன் விட்டு 3 மாசத்துல லங்ஸ்ல கேன்சர். அவன் அழகு போச்சு, அவன் உடம்பு போச்சு, நோயாளியா மாறினான். அவன் புகழ் போச்சு, அவன் பேர் போச்சு, அத்தனை போச்சு. வித்தின் 3 monthsல செத்து நரகத்துக்கு போயிட்டான். டைட்டானிக் கப்பலை உண்டு பண்ணவன். அவன் சொன்னாமா, படிச்சவங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த கப்பலை கடவுளே நினைச்சாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் இதுல இருக்குது. எந்த புயல் வந்தாலும் தாங்கும், எந்த காத்தடிச்சாலும் தாங்கும். முங்கவே முங்காத காசு இருந்தா ஃபர்ஸ்ட் ஜேர்னிலேயே நடுவுல கர்த்தர் உடைத்தார். அதனாலதான் சொல்றேன், ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற தருணங்களை இழந்துடாத. சில நேரத்துல ஆண்டவர் கடினமாய் பேசி திருத்த பாப்பா, சில நேரத்துல ஜோக் அடிச்சு சிரிக்கி வச்சு திருத்த பாப்பா. மொத்தத்துல அவருக்கு ஏதாவது வார்த்தை உள்ளுக்குள்ள போய் ஆகணும், அந்த விதை உள்ளுக்குள்ள விழுந்து ஆகணும். அம்மா, நீ ஆசைப்படுறதெல்லாம் கண்டிப்பா கொடுப்பாருமா. நான் அப்படியே வண்டியில வரும்போது நான் சொன்னேன், ஆண்டவரே அப்படியே ஜெபிச்சுட்டு வர்றேன். போன உடனே ஒரு நல்ல டீ கிடைச்சா நல்லா இருக்கு ஆண்டவரே. என் வயிற்று சொல்றேன், போன உடனே ஒரு நல்ல டீ கிடைச்சா நல்லா இருக்கும். வரும்போதே இங்க செருப்புல இருந்துச்சு, ஆஹா நேர சர்ச்சுக்கு தான் போக மாட்டாரு. இப்படிதான் சொன்ன ஆண்டவர்கிட்ட, ஒரு நல்ல டீ கிடைச்சா நல்லா இருக்கு. ரெவரண்ட் ஐயா என்னை கூட்டிட்டு போய் அழகாக ஒரு ஏலக்காய் போட்டு, டைம் இருக்குது வாங்கினா ஏலக்காய் போட்டு டீ கொடுங்க அப்படின்னு. ஆமாங்க, ஒரு நல்ல டீ குடிப்பதை நான் யோசிச்சேன். ஒரு சின்ன டீக்கு நான் ஆசைப்படுறத கூட என் அப்பா எனக்கு செஞ்சு கொடுக்குறாருயா. என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவரியா. ஆமாங்க, ஆமாங்க. நீ மாத்திரம் அவர் பிள்ளையா இருந்தா வச்சுக்குவேன், சின்னதா நீ ஆசைப்படுவேன் கண்ணா. நாள் வருது கண்ணா, இன்னைக்கு நீ ஆசைப்பட்டதை விட பெருசான ஒண்ணு கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறேன். நான் வந்துட்டு அந்த பிள்ளைக்கு சொல்றேன், திருப்பி உனக்கு சொல்றேன், அங்க சொல்ற. அது உங்க தங்கச்சியா அக்காவா? ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறீங்க. வேற 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 ஃபேமிலி தானா? என்னங்க? சூர்யா. சூர்யா உன் பேரு? அது பேர் ரூபியா? நான்சி. மறக்கவே முடியாது, எங்க அத்தை பொண்ணு பேர்.
அது ஏங்க அப்படி சொல்றீங்களா? அவ சின்ன பிள்ளைங்க, ஏங்க நீங்க என்னோட ரொம்ப சின்ன பிள்ளை, தூக்கி வளர்த்த பிள்ளை. நான்சிக்கு சொன்னதுமான உனக்கு வருது வார்த்தை, ஒரு நாள் வரும் சூர்யா, நீ நல்லா இருப்ப சூர்யா, ஆசீர்வாதமா இருப்ப சூர்யா, இன்னைக்கு உன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு சூர்யா, வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துரு சூர்யா. எங்கேயாவது ஒரு இடத்துல நீ என்னை பார்த்து சொல்லுவ, பாஸ்டர் இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், உங்க பிரசங்கத்தை கேட்டு நான் ஆண்டவருக்கு பூர்ணமா ஒப்பு கொடுத்தேன், உன் வாழ்க்கை இருக்கிற அத்தனை குறைவுகள் நிறைவாகும் சூர்யா. இன்னைக்கு எதுலாம் நீ குறைஞ்சிருக்கிறையோ, இன்னைக்கு எதுலாம் நீ ஆசைப்பட்டது நடக்காம இருக்குதோ, இன்னைக்கு எதெல்லாம் நீ கேட்டது கிடைக்காம இருக்குதோ, எதெல்லாம் அது எல்லாத்துலயும் தேவன் உனக்கு நன்மையானதை தருவா. நன்மை எழுதி வச்சுக்கோ இந்த வார்த்தையை, கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் வாழ்க்கையில ஒண்ணு குறிச்சு தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குது. உன் பேர் என்ன சொல்லும்? லித்திஷா. லித்திஷ்கா சூப்பர் பேர், ரொம்ப புதுசா கேள்விப்படுறேன். லித்திஷ்கா, அனுஷ்காலாம் கேள்விப்படுறேன். லித்திஷ்கா நல்ல பேர். உன் வாழ்க்கையில உன்னை குறிச்சு ஏசப்பாக்கு ஒரு திட்டம் இருக்கு. ஏசப்பா என் இருதயத்துக்குள்ள வாங்க, என் கண்களை திறந்து கொடுங்க, ஏசப்பா உன் கண்களை திறந்து தருவா. நீ பிற்காலத்துல யாருக்கு தெரியும், இன்னைக்கு இந்த மீட்டிங்ல கட்சி பிரேயர்ல கூட ஆண்டவர் உனக்கு தரிசனங்களை காமிக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லித்திஷ்கா தாயின் கர்ப்பத்திலே ஏசப்பா உடைய கண்கள் ஒண்ணு பார்த்துச்சு. எல்லா கருவையும் அவர் பார்க்க மாட்டார், அவருக்குன்னு சிலது வேணும்னா அவர் பார்த்து உருவாக்குவார். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதா. இன்னையில இருந்து நல்ல பைபிள் வாசி, இன்னையில இருந்து ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா எனக்கு தரிசனங்களை காட்டுங்கன்னு. சீக்கிரத்துல நீ ஏஞ்சல்ஸ் உன் வீட்டுக்குள்ள வர்றத உங்க அம்மா கிட்ட சொல்லுவ. சீக்கிரத்துல உன் வீட்டை விட்டு இருள் போகுது, அது போகுது, இது போகுது, ஏசப்பா வந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லுவ நீ. ஆண்டவர் உன் கண்களை திறப்பார். லித்திஷ்கா அப்படிங்கிற பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துவார். ஒரு பாக்கியமான பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், குணசாலியான பிள்ளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவ வாலிப பிராயத்துல கண்டவன் பின்னால போக மாட்டா, கர்த்தர் பின்னால போற மாதிரி ஒரு கிருபை அவள் மேல வைப்பா. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களா எங்கெங்கயோ பாதை தடுமாறுது, வலது போன சாய்தி எடுத்து போன சாய்தி எப்படி எப்படியோ ஓடுது. ஆனா லித்திஷ்காவின் மேல கிருபை தேவன் வச்சிருக்கிறா. நான் சொல்றேம்மா, நீ கொஞ்சம் வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்க்க தான் போறேன். கவர்மெண்ட் உங்க பொண்ணு தானே, God will bless your child. உங்க குழந்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. தேவனுடைய ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் அந்த குழந்தை மேல இருக்குது. தேவன் அவள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அந்த பிள்ளைகளுடைய நீங்க இந்த ஊர் தானே சார், நீங்க என்ன பண்றீங்க? ஃபேக்டரி ஆபீசரா இருக்கீங்க. அவர் பின்னால வந்து கிட்டார் போடுற ஃபேக்டரி ஆபீசர் தான். So Lord will bless your daughter's life. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மகளுடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிச்சு உயர்த்துவா. பிற்காலத்துல நீ மிரியாம போல நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிறவளா இருப்ப. நல்ல என் மனைவி வந்து ஆராதிச்சப்பா, அந்த மாதிரி பல பேர் ஆராதனைக்குள்ள நடத்துகிறவளா இருப்ப, நல்ல ஜெபிக்கிறவளா இருப்ப, நல்ல ஆராதிக்கிறவளா இருப்ப, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றவளா இருப்ப, வரங்கள் நிறைந்த பாத்திரமாய் நீ இருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் வரங்கள் நிறைந்த பாத்திரமா உங்க பிள்ளைகளை வைப்பா. ஐயா, கூட்டடா சபையின் மேல ஒரு கிருபை வச்சிருக்கார் ஆண்டவர், கூட்டடா எஸ்டேட்டின் மேல ஒரு கிருபை வச்சிருக்கார் ஆண்டவர். கூட்டடா ஜனமே, உன்னை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். கூட்டடா ஜனமே, உன் தேயிலை செடியை நல்ல முறையில லீவ் வர வைக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். கூட்டடா ஜனமே, உன் பகுதிக்குள்ள நன்மைகளை கொடுக்கிறது ஆண்டவருக்கு பிரியம். கூட்டடா ஜனமே, இங்க இருக்கிற பிள்ளைகள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்துகிற ஆண்டவருக்கு பிரியம். கூட்டடா ஜனமே, நீ கையேந்திட்டு இல்ல, அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உன் பினான்ஸ் ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு வறட்சியில் இருக்கலாம், இன்னைக்கு குறைவில் இருக்கலாம், ஏசப்பா உன் வாழ்க்கையை நிறைவாக மாற்றுவா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சபை மேல தேவனுடைய கண்கள் விசேஷமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ரெவரண்ட் மாறலாம், இவர் போனா இன்னொரு ஊழியக்காரன் வரலாம், நான் இன்னைக்கு கிளம்பி போயிடுவேன் நானு, ஆனா என் கர்த்தர் போகாதவரா இருப்பா. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு அவருடைய கண்கள் திறந்தவைகளா இருக்கும், அவருடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கும். உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த ஆலயத்துல வந்து நீ முழங்கால போட்டு அண்ணால போல ஜெபிச்சீனா கர்த்தர் அந்த கஷ்டத்தை நீக்குவா. உனக்கு தேவைகள் எதுவும் வந்துன்னா இந்த ஆலயத்துல வந்து முழங்கால் வீட்டுல ஜெபிச்சாலே கர்த்தர் கேட்பா. ஸ்பெஷல் ஆலயத்துல வந்து அப்பாவுடைய முகத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நீ வடிக்கிற கண்ணீருக்கு பதிலை கொடுப்பா. உலகத்தை தேடி ஓடுறதை விட்டுரு, சினிமாவை தேடி ஓடுறதை விட்டுரு, நாடகத்தை தேடி ஓடுறதை விட்டுரு, சரக்கு அடிக்கிறதை விட்டுரு, ஆமா சிகரெட் அடிக்கிறதை விட்டுரு, எது உன் வாழ்க்கையில் இருக்குதோ அத்தனை விட்டுரு. தேவையற்ற வாட்ஸ்அப், தேவையற்ற கனெக்ஷன்ஸ், ஈவன் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்தையும் தூக்கி வீசிடு. கர்த்தர் உனக்கு நன்மையானதை தருவா. இத்தனை வருஷ காலம் நடக்காதது 2023ல உன் குடும்பத்தில் நடக்கும்படி
வரும்படிக்கு செய்வா. இத்தனை வருஷமா நான் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் எல்லாம் கைகூடி வரும்படிக்கு கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவா. இதுவரைக்கும் காலியா இருக்கிற வெறும் படகை கர்த்தர் நிரப்புகிறவராய் மாத்திரம் இல்ல, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு அள்ளி கொடுக்கிறவராய் கர்த்தர் வைப்பா. ஐயா, ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு உண்மையான பிரியம். ஏற்கனவே பேதுருவை கூப்பிட்டா, அவன் பேரை சொல்லி கூப்பிடுவா, யோனாவின் மகனாகி சீமோனை நீ பாக்கியவான்னு சொல்லுவா. ஆனா பேதுரு நினைப்பா, அவர் சொல்ல கிடையாது, என் சகோதரன் அந்திரேயா சொல்லி கொடுத்திருப்பா. எங்க அப்பன் பேரையும் என் பேரையும் நினைச்சிட்டு முதலாய் அந்திரேயாவை போய் மேசியாவை கண்ட வான்னு கூட்டிட்டு போவான். இயேசு கிட்ட பேதுரு வந்த பொழுது அப்ப சொல்லுவார் இயேசு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவான்னு சொல்லுவாரு. அவன் பேரை சொல்லி சொல்லுவான். அவன் நம்ப மாட்டான். எங்க அண்ணன் பேரை சொல்லி கொடுத்துறான்னு போயிடுவான். போயிட்டு அவன் திரும்ப மீன் பிடிக்க போயிடுவான். என் பொண்ணை பார்க்கறது யாரு? என் மாமியாரை கவனிக்கிறது யாரு? என் மனைவியை கவனிக்கிறது யாரு? இவர் பின்னால எவன் போறது? அவன் திரும்ப படகை எடுத்துக்கிட்டு அவன் மீன் பிடிக்க போயிடுவான். ரெண்டாவது தடவை மீன் பிடிக்க போய் ஒன்றுமே கிடைக்காம இருக்கும் பொழுதுதான் இயேசு வந்து திரும்பவும் உன் படகை எனக்கு தான் சொல்லுவார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றா, சிகரெட்டை குடிச்சிட்டு இருக்கிற உன் உதட்டை எனக்கு தா. ஹalleluya. நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிற கண்ணை எனக்கு தா. சரக்கு அடிச்சிட்டு இருக்கிற இருதயத்தை எனக்கு தா. எவ்வளவு பார்த்துட்டு இருக்கிற வாழ்கிற பிராயத்தை எனக்கு தா. போட்ட தான்னு கேட்ட மாதிரி கூட தா 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 தான்னு கேட்கிற. அவன் கொடுத்தா நீ கொடுப்பியா? அவன் கொடுத்தான். அவன் போட்ட கொடுத்தான். ஏசு உள்ளுக்குள்ள ஏறினா. ஏசு ஏறின உடனே அற்புதங்களை பார்த்தான். ஐயா, அவனுக்கு ஒண்ணு தெரியுமா? கடைசியா நான் அது மூட்டை தூக்கிட்டு இருந்த இடத்துல 500 ரூபாய் சம்பளம் வாங்கின இடத்துல சேர்த்தலாம் முடிவு பண்ணேன். ஏன்னா எங்க அப்பா ஹெல்த் இன்ஸ்பெக்டர், நல்ல நிலைமையில இருக்கிறவர். ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருந்து நல்லா சம்பாதிச்சு மாத்திரம் இல்ல, ஒரு நல்ல ஆலயத்தை கட்டி ஊழியமும் பண்ண மனுஷன். அப்ப என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, உங்க அப்பா நல்ல மனுஷன், நீ ஏன்டா இப்படி திரியறன்னு. இப்படியே சொல்லிருக்கேன். எங்க அப்பனுக்கு வேற பொழப்பு இல்ல, அவர் பைபிள் தூக்கி தெருவா சுத்துற, அதுக்காக நானும் சுத்துறமான்னு கேட்டவன் தான். அப்படி கேட்டுட்டு தான் வால்பாறை விட்டுட்டு ஒசூர்ல ஒரு ஓரக்கடைக்கு வேலைக்கு போனேன். ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் வான்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் என்ன கூப்பிட்டா. வீட்லயே இருந்து வேலை இல்லாம சுத்தாதரா, வாடா என் ரூம்ல தங்கிக்கடா, எங்க ஓனருடைய அண்ணனுக்கு ஒரு உரக்கடை இருக்கு, அக்கௌண்ட்ஸ் எழுதுறான்னு சொல்லி கூட்டிட்டு போனா. அந்த அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிற கடையில 15 நாள் சம்பளம் வாங்கிட்டு தான் 500 ரூபாய் சம்பளத்தை வாங்கினான். 15 நாள் வேலை செஞ்சுட்டு. அப்ப நான் யோசிச்சேன், இனி என்னால வாழ்க்கையில முன்னேறவே முடியாது, நான் சேர்த்தரலாம் முடிவு பண்ணேன். சூசைட் பண்ணி செத்தலாம் முடிவு பண்ணேன். அந்த ஓரக்கடையில 3 பாட்டில் நிறைய மருந்து இருக்கும். அதுல ஸ்பெசிபிக்கா 3 பாட்டில காமிச்சாங்க. பச்சை கலர்ல, ரெட் கலர்ல, எல்லோ கலர்ல 3 முக்காணம் போட்ட மருந்து. அவர் சொன்னார், இதை எவனுக்கு எடுத்து கொடுத்துறாத, குறிப்பாய் நான் எங்கேயாவது சாவி மறந்துட்டு போயிட்டேன்னா எடுத்து கொடுத்துறாதா. இந்த ரெட் கலர் மருந்து எடுத்து வாயில ஊத்துனா அடுத்த செகண்ட் செத்துருவான். சைலண்ட் மாற பவர்ஃபுல் பாய்சன். எந்த அக்ரிகல்ச்சர்ல எந்த விவசாயிக்கு கொடுக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். நான் சாவியை கையிலேயே வச்சிருப்பதனுடைய சாவியை, ஆனா நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்பயாவது சாவியை வச்சுட்டு போயிடுவா, எடுத்து அந்த ரெட் கலர் பாட்டில வாயில ஊத்திடலாம்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப போனாலும் எடுத்துட்டு போயிடுவா. கடைசியில் நான் யோசிச்சேன், இதெல்லாம் ஊத்தி கிடைக்காது நமக்கு, வண்டிக்கு விழுந்து செத்தரலாம்னு சொல்லி எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி பாத்துருக்கீங்க தானே? டிரைவருக்கும் டேங்கருக்கு நடுவுல ஒரு கேப் இருக்கும், பெரிய லாரி. அந்த டிரைவர் கேபினுக்கும் அந்த டேங்குக்கு நடுவுல இருக்கிற அந்த கேப்ல விழுந்துடலாம்னு சொல்லி ஒசூருடைய தெருவுல ஓரத்துல 1999 வருஷம் நான் ஓரத்துல நின்றுகிட்டு இருக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய டேங்கர் லாரி வரும். நிச்சயமா நிறைய வண்டி போயிட்டு இருக்கும். அந்த வண்டியில விழுந்துடலான்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு டேங்கர் லாரி வருது, எல்பிஜி கேஸ் டேங்கர். நான் விழுந்துடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி ரோட்டினுடைய எட்ஜில் வந்து நின்ட்டேன். என்னை ஒட்டிட்டு உரசிக்கிட்டு வண்டிகள் போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு இந்த மாதிரி 4 லைன் ட்ராக் எல்லாம் கிடையாது, 2 ட்ராக் தான். ஒரு ரோட்ல வண்டி போகும், ஒரு ரோட்ல வண்டி வரும். அப்ப நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். அங்கிருந்து டேங்கர் லாரி வந்துச்சு, என் பக்கத்துல வந்துச்சு, என்ன கிராஸ் பண்ணுச்சு. டிரைவர் கிராபின் என்ன கிராஸ் பண்ணும் பொழுது நான் வண்டிக்குள்ள விழுந்த அடுத்த செகண்ட் என் ஷர்ட் காலர் யாரோ பிடிச்சாங்க. உள்ள போனா வெளியில அவ்வளவு வேகமா இழுத்தாங்க. உள்ள போனா நான் திரும்புறேன், இப்படி பேலன்ஸ் பண்ண முடியாம திரும்புறேன். என்ன உடச்சிக்கிட்டு போகுது. செவுத்துல வேகமா ஒரு பந்து அடிச்சா எந்த வேகத்துக்கு போகுதோ அதை விட வேகமா அந்த பந்து திரும்பின மாதிரி அந்த டேங்கருக்குள்ள விழுந்தனா வெளியில வந்தேன். ஒரு செகண்ட் நான் உள்ள போனது, ஒரு செகண்ட் நான் வெளியில வந்ததும் சக்கரை உரசிட்டு போச்சு. திரும்பி பார்த்த ஒருத்தரை காணோம். என்னுடைய காலரை கர்த்தருடைய கரம் பிடித்து காப்பாற்றினது. ஆமென். இவன் எனக்கு ஊழியக்காரனா வேணும்னு சொல்லி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அன்னைக்கு என்னை தற்கொலையிலிருந்து கர்த்தர் காப்பாத்தினா, இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறா, என் வாழ்க்கை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறா. நான் சொல்றேன், நீங்களும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. அன்னைக்கு வெறுங்கையா இருந்த என்னை இன்றைக்கு நல்ல முறையில் உயர்த்தின தேவன் இன்றைக்கு வெறுங்கையா இருக்கிற உங்களை நல்ல முறையில் உயர்த்தி வைப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. மற்ற சபைமார நீங்க இருக்காதீங்கம்மா, ஏதாவது சின்ன சின்ன தப்பு பண்ணீங்கன்னா கூட இந்த பலி வீட்டுக்கு வராதீங்கம்மா. என் மனைவிட்ட சின்ன தப்பு பண்ணா கூட, நான் வந்து சின்ன சண்டை போட்டா கூட ஊழியத்துக்கு போக மாட்டேன். நான் எனக்கு தெரியும், நான் சின்ன தப்பு பண்ணிட்டு கூட இந்த மைக்கை எடுத்து பேசக்கூடாதுங்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி என் மனசாட்சி நீ சுத்தமா இருக்கிறேன்னு சொன்னாதான் இந்த பலிபீடத்துல வந்து பைபிளை தூக்கி நான் பிரசங்கம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிறவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் நன்மையினால் உங்கள் வாயை திருப்தி ஆக்குகிறவர். நீங்க ஆராதிக்கிற தேவன் இன்னைக்கு பார்த்த பிரச்சனைகளை என்னைக்கும் பார்க்காதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் பிரயோஜனமா இருந்துச்சு? உண்மையாலுமே நீங்க வந்தது எங்களுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கையை தூக்கி ஆண்டவர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா.